ஸ்ரீமான் சேஷாத்ரி ராஜகோபாலன் சுவாமியினுடைய சதமான சம்பிரமமாக இந்த மாதத் தொடரானது 9வது மாதமாக பிருந்தாவன் ஜபம் வித்யாஸ்ரம் என்கின்ற குழுவினராலே நடத்தப்பட்டு வருகிறது. அதை நடத்துபவர்க்கும் இந்த மாத விழவிலே பங்கேற்கும் பாகவதோத்தமர்களுக்கும் அடியேன் முதற்கண் கரபத்த பிரணாமங்களை தெரிவித்து இன்றைய சுவாதி மாத உற்சவத்திலே காதல் அருளிச் செயலிலே என்று மகுடமிட்டு அருளிச் செயலை அனுபவிப்போம். இந்த மாத தொடருடைய ஒரு விசேஷம் என்னன்னா, தமிழ் வேதத்துக்கு மிகுந்த ஏற்றம் கொடுத்து தமிழ் வேதத்தினுடைய ஆழ்ந்த பொருள்களையும் சுவைகளையும் ரசோக்தியாக அனுபவிப்பதே இந்த மாதத் தொடரின் ஒரு சிறப்பு அம்சம். அந்த வகையிலே காதல் அருளிச் செயலிலே என்று மகுடமிட்டு ஆழ்வார்கள் பிரபன்னர்கள் தெரிந்த விடயம். பிரபன்னர்கள் மட்டும்தானா, காதலர்கள் அல்லையா என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு, பிரபன்னர்கள் என்பது வைணவ உலகம் அறிந்ததே. அது ஒரு சாஸ்திர விஷயமாக அமைந்த ஒரு பாவம். ஆனால் இலக்கியமாகவும் பக்தி பணுவலாகவும் பார்க்க போனால் ஆழ்வார்களுக்கு உகந்தது காதலர்கள் என்பதேயாம் என்பது பற்றியே பேசப் போறோம். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம்பின் என்னையும் நோக்கி என் அல்குல் கோக்கி இவர் வாயில் நல்வேதம் கோதும் வேதியர் வானவர் அவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. என்ன தமிழ் சொல்லாடல், என்ன பாடல்! தலைவியாக திருமங்கமென்னன் தன்னை பாவித்து தனக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்தம் எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல சம்பந்தம்னு எடுத்தா எம்பெருமானுடைய அழகுதான். எம்பெருமானை பற்றி தெரியணும்னா அவன் பராத்பரன், அவன் பரன் எல்லாம் இருக்கு. ஆனா முதல்ல அவன் நம்ம எப்படி வசீகரிக்கிறான். மலியும் மலியம் மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் என்ன பண்றான்? ஒண்ணு, எம்பெருமானுடைய சுடர் ஒளி தான் முதல்ல நம்ம கவர்றது. மலியும் சுடரொளி மூர்த்தி, தேஜோமயமான அவனுடைய திவ்யமேனி அர்ச்சா விக்கிரகம். விபவத்தில் இருந்தவர்களுக்கு ஓஹோ பாக்கியம், விபவமாக அனுபவித்து போந்தன. நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, தெரியாது, இருந்திருக்கவே முடியாதுன்னு தான் எடுத்துக்கணும் மனிதனாக. ஏன்னா அப்படி இருந்தால் நாமெல்லாம் பிரபன்னர்கள், அன்றே திருவைகுண்டம் போயிருப்போம். சக்கரவர்த்தி திருமகன் நம்மையும் எடுத்து போவான். இந்த காதல் பாருங்க எப்படி வருது. காதலானது எப்படி வருது? முதல்ல உருவ நோக்கு, அதுவும் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பர் தமிழர். அத மாதிரி அந்த எம்பெருமானுடைய அகம் என்ன பண்றது? கருணை, நிர்ஹேதுகமான கிருப்பை இருக்கிறதுனால அப்படியே தேஜஸா ஜொலிக்கிறதாம். மலியும் சுடர் ஒளி மூர்த்தி மாயப்பிரான். அப்புறம் தான் அவனுடைய கிரியைகள், உலகத்தை படைக்கிறது, காக்கிறது,
அழிக்கிறது, நம்மை காக்கிறது, நமக்கு எல்லா துன்பங்களையும் தரது, ஓடி விளையாடுறான் பாருங்க. அப்படி மாயப்பிரான் மூணாவது தான் அவனுடைய குணம், சௌசீல்ய சௌலபியாதி குணங்கள். ஆக ஆழ்வார் சொல்ற, ஆழ்வாரை எப்படி கவர்றது? சுடரொளி மூர்த்தி உயர்வர உயர்நலம், அங்கேயும் மூணுதான். மயர்வர மதிநலம் அயர்வரும் அமரர்கள், எல்லாம் அப்புறம், குணங்கள்லாம் அப்புறம் தான். உயர்வர உயர்நலம் உடையவன், மயர்வர மதிநலம் அருளினன், அயர்வரும் அமரர்கள், இதெல்லாம் அவனுடைய குணம். ஆனா ஆழ்வாருக்கு எப்படி முதல்ல அந்த பாவம் எப்படி வருது? அவருக்கு பாவகமாக 38 திவ்ய தேச பெருமாள்களும் வந்து வந்து நின்னு இந்த 16 வருஷம் அவரை உருவப்படுத்துறான். அப்ப அந்த அன்பு என்ன பண்றது? இந்த அன்பு, மிகுந்த அன்பு, ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் லௌகீகமாக அமைவது ஒரு அன்பு, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு காதல். ஆனால் அந்த காதல் பாதி இடங்களிலே பலிக்கிறது, பாதி இடங்களிலே பலிக்கவில்லை. பலித்தது என்று வைத்தாலும் லௌகிகமான காதல் நாளடைவிலே அது நசித்து போகும். விருத்தராரும் நம்மளுடைய இஷ்டங்கள் மாறுகின்றன. குடும்பமானது பெருகினால் அந்த அன்பானது வம்சத்தாரிடம் பெருகும், தலைவனிடத்திலோ தலைவியிடத்திலோ இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, அதுதான் இயற்கை. அப்படி அல்லாது என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய காமம், காதல் எம்பெருமானுக்கும் ஆழ்வார்க்கும் அப்படிப்பட்ட நிலை. ரிஷிகளுக்கு கூட அப்படி கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலையானது நிலைத்திருக்கு. நிலைத்து இல்லைன்னா இந்த பாக்கள் வராது. அந்த பாக்கள் வரலன்னா இன்று என்றோ 5000 வருடங்களுக்கு அப்புறம் சம்பிரதாயமா பார்த்தா ஒரு திங்கள் தள்ளி நம்மாழ்வாருடைய அவதாரம் 43ஆம் நாள் கலி பிறந்து, அப்படின்னா 5120 சொச்சம் 20 சொச்சம் வருஷங்கள். அப்படி 5120 வருஷங்கள் கழித்தும் நாம் இன்றும் ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த உறவானது, பிணைத்திருக்கக்கூடிய உறவன் இன்னளவும் எங்கேயோ அமெரிக்க தேசத்துல உட்கார்ந்து ராத்திரி ஒரு சனிக்கிழமை என்று விராமதனத்தில இரவில 8:30 மணிக்கு நம்ம சொல்றோம்னா அதுதான் காமம், உயர்ந்த காமம், காதல். இது என்ன பண்றது? அநீதியை அநீதி கொண்டு தவிர்க்கிறது. இந்த காமம் எப்படிப்பட்டது? கண்ணனுக்கே ஆமதுவாம் காமம். எப்படிப்பட்டதான காமம்? அநீதி கொண்டு ஒரு அநீதியை தவிர்க்கிறது. இது என்னடா, இது முரண்போலின்னு சொல்லுவோம் தமிழ்ல, பாரடாக்ஸ். எங்கேயான அநீதியை கொண்டு அநீதியம் தவிடுபடி ஆக்க முடியும்னா ஆழ்வார்களுடைய காதலானது அநீதியை அநீதி கொண்டு தவிடுபடி ஆக்கிறது. இது என்னன்னு பார்ப்போம். இது ஒரு பாரடாக்ஸ், முரண்போலி. சம்ஸ்கிருதத்தை சொன்னோம்னா விரோத ஆபாசம், விரோத ஆபாசம்னு சொல்லுவோம். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையா இருக்கு. அநீதியை எதிர்க்கணும்னா நீதி தானே வரணும். ஆனா இது என்ன புதுவிதமா இருக்கு என்றால், ஒரு அநீதி நடந்து போச்சு. பெருமாளுக்கும் சேத்தனருக்கும், ஆழ்வாரும் சேத்தனர் தான், சேத்தனருக்கும் இடையில ஒரு அநீதி, ஒரு நாடகமா பார்ப்போம். ஒரு அநீதி நடந்துடுத்து. என்ன அநீதி என்றால், அந்த எம்பெருமான் தன்னடைவே நிர்ஹேத்துகமாக இந்த ஆழ்வாருக்கும் நமக்கும் கருணை காட்டுவான். அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். ஆனா நமக்கிட்ட இருக்கக்கூடிய துறை, அவனை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற துறையானது அவனை இகழ்ச்சி செய்து, அப்பா நீ உன்னுடைய வேலையை ஒழுங்கா பண்ணல, எனக்கு உன்னிடத்திலே காதல், உன்னை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கணும், கட்டிக்கணும்னு ஒரு ஆசை, நீ வரமாட்டேங்கிற, அதனால நான் எப்படியாவது உன்னை இந்த இடத்திலே இழுப்பேன் என்று அவனுக்கே ஒரு சாட்டை அடி கொடுக்கிறது. அது ஒரு அநீதி தானே. அந்த அநீதியை எப்படி பண்றோம்? தார்மீகமா பண்ணல. நாம் பிரபன்னர்கள், வைணவர்களாக இருந்தால் என்ன, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரபத்தியே ஒரு சாதனம் அல்ல. இது ரொம்ப உயர்ந்ததான விஷயம். சாஸ்திரோத்தமா போல சரணாகதியே ஒரு சாதனம் கிடையாது. எம்பெருமான் தான் சாதனம், சித்தோபாயம் அவனே, அவனே அடையத்தக்கவன்றதுதான் ஒரு உயர்ந்த பரமபக்தி. பரமபக்தி கொண்ட பிரபன்னர்கள் பரமபக்தி பண்ணி அவ சரணாகதி பண்ண அவளுடைய நிலை எப்படி இருக்கும்னா, இப்ப பண்ற நான் பிரபத்தி பண்றேனே அது ஒரு வியாஜம்தான், அது ஒரு தேக யாத்திரை தான்.
அதனாலே எனக்கு மயர்வர மதநலம் வரது ஆச்சாரியன் மூலமாக. அவனே உபாயம், அவன் திருவடியே தஞ்சம், அவன் கொடுத்தாதான் உண்டு என்கின்ற அந்த நிலை அது யாருக்குமே இருக்காது ஆழ்வார்களை தவிர. அப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கா. இந்த ஆழ்வார் மலங்கி மடல் என்கின்ற விஷயத்தை எம்பெருமான ஒரு பந்தம் பண்ணி ஒரு அவனை இழுக்கிறோம் பாருங்க, அது ஒரு அநீதி தானே. நம் ஆத்மாவுக்கு விரோதமான ஒரு செயல். அது ஏன் பண்றான்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஆக எம்பெருமான் தன் செயலை செய்யவில்லை என்று அவனுக்கு நாம் யார் பாடம் புகட்டுவது? பண்றோம். அது ஒரு அநீதி. அந்த அநீதியை அநீதி கொண்டு அகற்றும். மடல் என்கின்ற ஆத்மஸ்வரூபத்துக்கு விரோதமாயிருக்கின்ற ஒரு அதுவும் விரோதம் இல்லைன்னு அப்புறம் அதை அதுக்கும் தர்க்கமா பண்ணலாம். ஆனா இந்த அமர்வில் அதற்கு அவகாசம் இருக்காது. ஆக அநீதி கொண்டு ஒரு அநீதி புரிஞ்சுட்டா அநீதி அநீதின்னு சொல்றேன்ன்றதுக்காக குழப்பம் இல்லாது இது உயர்ந்ததான விஷயம். அப்படி யாருமே இதை பிரஸ்தாபித்ததா தெரியல, வீட்டில் இருக்கும். அப்படி அநீதியை அது என்ன பண்ணிட்டோம், எம்பெருமானுக்கு நம்ம ஒரு அநீதி விளைவிச்சுட்டோம். அவனுக்கு போய் நம்ம அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவனுக்கே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டோம். ஐயோ இந்த தேச்சனை நம்ம விட்டுட்டோமே என்று அவன் கலங்குகின்ற விதத்திலே நாம் யார் செய்வதற்கு அதை செஞ்சுட்டோம். ஏன்னா நமக்கு துவர அவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு ஆசை பறக்க பறக்க இருக்கும் பாருங்க. அந்த ஆசையினால நாமளும் என்ன பண்றோம், எத்த சட்டா பித்தந்தலியும் என்று நாச்சியார் திருமொழி அப்படித்தானே சொல்றா. தையொரு திங்கள் தரை விலக்கி தன் மண்டலமிட்டு மாசி மின்னாள் என்று காம தேவனை பிள்ளை வரவுதான் ஆகும். எம்பெருமானுடைய திருக்குமாரன், இவளும் மனாட்டி, எம்பெருமானோட மனாட்டி. அவள் தன் குமாராணியை அடிச்சு உன் அப்பாவோட என்ன சேர்த்து வை என்றாலே ஒரு ஒரு மேலோட்டமாக பார்த்தாள் என்று வச்சிருக்கோமோனோ. ஆஹா, மீன்ஸ் மீன்ஸ் டசன்ட் மீன்றோம். எந்த பாதம் முக்கியம் இல்லை, ஆனா அடையக்கூடிய கோல், அந்த அந்த அர்த்தம், அடையக்கூடிய அந்த புருஷார்த்தம் முக்கியம் என்கின்ற ஒரு தர்க்கவாதத்தில் வச்சுண்டு அவ பண்றா. ஏன்னா அடையக்கூடிய வஸ்து உயர்ந்தது. அதே மாதிரி ஆழ்வார்கள் அந்த துவரையினாலே, அந்த துவரைனா என்ன, இதுதான் காதல், அதை தான் சொல்ல போறோம். அந்த காதலாலே என்ன பண்றோம்னு தெரியாமல் அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற சாஸ்திரத்திலே ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்க ஒண்ணாத ஒரு செயலை செய்தாயினும் அந்த எம்பெருமானை அடைவேன் என்கின்ற ஒரு அந்த ஆர்த்தி இருக்கு பாருங்கோ. அவனை விட்டு பிரிந்தால் தரிக்க ஒண்ணாத நிலை, அதுதான் பரமபக்தி. அந்த பரமபக்தி நிலை தலை கட்டி அது அப்படியே உச்சத்துக்கு போய் என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்க ஆழ்வார்கள் காதலர்கள் அல்லவோ. அவர்கள் காதலர்கள், பிரபன்ன காதலர்கள் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட வாழும் சோம்பராக இருக்க. ஆனா வாழும் சோம்பரா இருந்தாலும் அப்பப்ப எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கணும். மயில் எம்பெருமானுடைய குணத்தை மலியும் சுடரொளி, அந்த சுடரொளி மூர்த்தி, அந்த தேஜோமயமான ரூபத்தையும், அவன் ரூபம் வந்துருச்சுன்னா ரூபத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அதனுடைய பண்பு நலன், அவனுடைய குணங்கள் இருந்தா ஏதோ ஒரு காரியம் பண்ணித்தான் ஆனும். எப்பேற்பட்டதான காரியம், ராவணாதிகளையும் இரணியனையும் வதைத்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அந்த காரியம். ஆக இந்த மூன்றும் அப்படியே தொடர்ச்சியா ரயில் பெட்டி மாதிரி வரும். மயிலும் சுடரொளி, அந்த தேஜோமயமான ரூபம், அப்படிப்பட்ட மாயை லீலைகள், மாயங்கள். என்ன சொல்றான், உலகத்தை படைக்கிறதே ஒரு மாயம்தான், விளையாட்டு. அத்வைதிகள் மேல மாயம் இல்லை. மாயம் என்றால் விளையாட்டு. மாயனை என்ன அவன் ஒரு விளையாட்டாதான் பண்றான், இல்லைன்னா அவனுக்கு பொழுது போலன்னு பண்றான். மாயத்தையும் அந்த பிரான் உபகாரகன் அது பண்ணி என்ன பண்றான், ஏதோ சிருஷ்டிச்சு அந்த சேத்தனராகிய நமக்கு ஒரு சுவாதந்திரியம் கொடுக்கறான். அப்படி சுவாதந்திரியம் கொடுத்து இந்த சேத்தனமானது இப்படி தட்டுக்கட்டி போறச்சே கருணையினாலே உபகாரத்திலே தலை சிறந்து இருக்கக்கூடிய அவன் நம்ம ஆட்கொள்றான். மாயப்பிரான் பார்த்தா கண்ணனா இப்படி குட்டன் என்னை புறம்புல்குவான், கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் கட்டிக்கிறான் பாருங்க அம்மாவை. அந்த விளையாட்டு, அந்த சௌலபியம், இப்படி இதனால நாம் எம்பெருமானிடத்துல இன்றளவும் ஈர்க்கப்படுறோம். நம்மளே ஈர்க்கப்படுறோம்னா முதல்ல கோயிலுக்கு போனா
எதையா சாஸ்திரத்தை பார்க்குறோமா? துவஜஸ்தம்பத்துல தான் விழுந்து சேவிக்கணும் எண்ணி இருக்கிறது. தாயார் சன்னதியை பார்த்துட்டு தான் போகணும்னு இருக்கு. அப்புறம் முதல்ல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதியை பார்க்கணும். அப்புறம் தாயார் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு, அப்புறம் சன்னதி கருடன் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு எம்பெருமானை பார்க்கணும். இதெல்லாம் யாரு சாஸ்திரம் பார்க்கறா? நேரா போறோம், பெரிய பெருமாளை பார்க்கறோம், அவன் திருவடியை சேவிக்கிறோம், அவ்வளவுதான். 2 நிமிஷம் திருமலைக்கு போனா ஜருகண்டி தான். அப்படி இருந்தாலும் அந்த சொரூபம் தூரத்திலேருந்து அந்த நெய் விளக்கு எரியறது, வைடூரியங்கள்லாம் மிளிர்றது, அதை தானே பார்க்கறோம் முதல்ல. அப்புறம் தான் நம்ம வேண்டிய குறையெல்லாம் அப்புறம் தான் கேட்கணும். முதல்ல என்ன பண்றோம்? கண்ணத்துல போட்டுக்கிறோம். தப்பு 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 என்ன அந்த ரூபம் இன்னளவும் பார்க்கிறோமே, இதுதான் காதல். நமக்கே இப்படி இருக்கே, ஆழ்வாருக்கு எப்படிப்பட்டதான காதல், எப்பேற்பட்டதான காதல், பிறர் திருத்தவும் திருந்தாத படியான காதல். என்ன சொல்றா? தாய்மார்களும் பெரியோர்களும் நீ மடல் எடுக்க கூடாது என்கின்றனர். உலக வழக்குக்கு ஒவ்வாதது. ஒவ்வும் தான், ஒவ்வாதுன்னு எடுத்துப்போம். பெரும்பாலானோர் அந்த அந்த தர்க்கத்தை தான் வைக்கிறா, அந்த ஆர்கியூமெண்ட்டை தான் வைக்கிறா. அப்படியே நாமும் போவோம் கதைக்காக. அப்போ பிறர் திருத்தவும் திருந்த ஒண்ணாத படியான அந்த அன்பு, அதுதான் காமம். கண்ணனுக்கே ஆமதுமாம் காமம். ஆக ஒண்ணு. அப்புறம் அநீதியை செய்தாவது அந்த அநீதியை போக்க வேண்டும். எம்பெருமானுக்கு ஒரு ஹானி வரக்கூடாது, வந்துவிட்டது என்னால் என்று தெரிந்து அதை போக்குவதற்காக நாம் ஒரு செயல் பண்றோமே, அதுதான் காதல். பகவத் விஷயத்திலே இந்த காமம், இந்த காதல் நம் போன்வாளுக்கு ஏற்படுகின்ற காதல் அல்ல, கண்ணனுக்கே ஆமதுவாம காதலானது எப்படி வருது? பக்தியாலே மிளிர்கிறது. பகவத் விஷயத்திலே காமமானது சாஸ்திர விகிதம். நம்மள எடுக்கிறார். சாஸ்திர விகிதமான பக்தியே காதல். சாஸ்திரத்துல பக்தி இருக்கு, ஆனா நமக்கு பக்தியோட ஒருபடி மேல பிரபன்னரா போறோம். அப்படி அந்த சாஸ்திர விகிதம், சாஸ்திரத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பக்தி தான் அவனை விட்டு அவனை காண வேண்டும், அவனை காண வேண்டும், அவனோடு இருக்க வேணும், இருக்க வேணும், இருக்க வேணும் என்கின்ற அந்த ஒரு துறை இருக்கே, அது பரபக்தி. அவனை அடைந்தே தீர வேண்டும், அவன்தான் எனக்கு சேஷி, நான் அவனுக்கு சேஷபூதன் என்கின்ற அந்த குணத்தினாலே மிளறப்பட்ட அந்த ஞானமானது பரஞானம். அப்படியே படிப்படியா வருது. அப்படி அவனை விட்டு பிரிந்தால் என்னால் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது என்கின்ற நிலையானது பரமபக்தி. பரபக்தி, பரஜான, பரமபக்தி நிலைகளிலே வருகின்ற அந்த பக்தியானது, பரமபக்தி வந்துருச்சுன்னா பிரிக்க முடியாதுன்ற ஒரு நிலை, பிரிந்தால் தரிக்க முடியாது என்கின்ற நிலை வருகின்றே. புல்கிச் சென்றேன், புடை பெயர்ந்தேன், அவ்வளவிலே அள்ளிக்கொள்ளவற்றே பசப்பு. வள்ளுவர் சொல்றார். அப்படி தலைவனும் வள்ளுவர் காட்டுகின்ற தலைவனுக்குமே தலைவிக்குமே இந்த நிலை இருக்குமேயானால் நம்முடைய தலைவன் எப்படிப்பட்டவன்? நம்முடைய தலைவன் எப்படிப்பட்டவன்? கள்வன் கொள் என்ன அப்படியே உருக்கி எடுத்துன்னு போறான்பா. கூடு கிடக்க வாளை உருவி எழுத்துன்னு போறான். அந்த கலியன் பரகால நாயகி படுத்திருக்கிறாள், முடிச்சு போட்டு இருக்கா பரகால நாயகியுடைய திருத்தாயார். ஏன்னா இவளுக்கு, திருத்தாயாருக்கு தெரியும் இவள் உடலோ பசலை பெற்று வருகின்றது, யவன பருவத்தை அடைந்து விட்டாள், வெளியில எங்கேயும் போக மாட்டேங்கிறா, வீதியேற மங்கை மரத்துக்கும் போக மாட்டேங்கிறா, வெறும்னா திருவாலிலேயே அகத்துக்குள்ளே அடைந்து கிடக்கிறாளே. இவளுடைய நிறமும் மாறுகின்றது, ஏதோ நடக்கிறது, மணிமாமை தொலைகின்ற மாமையானது அழகானது மெலிந்து மெலிந்து போறதே என்னும் முடிச்சு போட்டு படுக்கிறான். இவளுக்கு ஏற்பட்ட காதல் என்னது? எப்படியும் இந்த அம்மாவை ஏமாத்தி, எப்படி இறையனார் கலவியிலே சொல்றாளோ, இந்த திருத்தாயாரையும் ஊரையும் ஏமாத்தி போனும். அவன் அதற்கு அனுகிரகம் பண்றான். நான் வரேன், உன்ன கூடின்னு போறேன், இங்கேருந்து திருநறையூருக்கு அழைத்து போனோம், இரவாய் விட்டது, இருட்டி போச்சு, நான் வரேன், அங்க இரு என்று சொல்லி இவன் என்ன பண்றா? சாமர்த்தியமாக அந்த முடிச்ச அவுக்கிறாளாம். அது வரைக்கும் அந்த அம்மா தூங்கினாள்னா, கண்ணன் தான், கண்ணன் பிறக்கச்சே உலகமே தூங்கித்து இல்லையா? அவன் சிருஷ்டி, அவனுடைய மாயை, அதான் மாயப்பிரான். அவன் செய்யறான் காரியம் என்ன? தன்னுடைய சேதனனை எடுத்துக்கணும், காதல் மிகுந்திருக்கக்கூடிய அந்த சேதனனை எடுத்துக்க வேணும் என்று இந்த மாயை அவன் பண்றான். எப்படி வசுதேவருடைய கால் விலங்கு தன்னடையவே விலகியதோ, யமுனை ஆறானது, அந்த காலிந்தியானது தன்னடையவே விலகியதோ, அப்படி இந்த திருத்தாயாருக்கும் இந்த நாயகிக்கும் ஏற்பட்ட அந்த பந்தமானது அறுக்கப்படுறது. இது என்ன சொல்றது? சாஸ்திரார்த்தமா சொன்னா புத்திரேஷனா
பித்தேஷனா லோகேஷனா, இந்த ஈசனம் ஏஷனங்கள், இந்த ஆசைகள், தாயிடத்தில் ஒரு ஆசை, தந்தையிடத்தில் ஒரு ஆசை, மகனிடத்திலே ஒரு ஆசை, எல்லாவற்றையும் துறக்கணும். இப்பதான் எம்பெருமானை ஏகாந்தமாக அனுபவிக்கணும். ஒரு சன்னதிக்கு போனா, தென்திருப்பேரை போனா அங்க மகர நெடுங்குழை காதன் மாயனை பார்க்கறச்சே அந்த வட்டர் சொல்லுவார், போய் சுவாமி ஏகாந்தமா சேவி. அந்த மாதிரி சேவை எங்கேயுமே கிடைக்காது, ஆழ்வார் திருநெல்ல கூட கிடையாது. அப்படி தென்திருப்பேரையில போனா அழகோ அழகு, அப்படி ஏகாந்தமா சேவிக்கணும்னு தோணும். அப்படி இவளுக்கு சேவிக்கணும் என்று ஒரு ஆசை, அவனோடு கலக்கணும். பாவுகமாக கலப்பது மட்டுமல்ல, பாக்கியமாக சம்ஸ்லேஷம் பண்ணணும். பார்த்தாச்சு அழக பார்த்த உடனே ஒரு நெடுநாளுக்கு அப்புறம் 4 வருஷம் பிஹெச்டி முடிச்சு அடியனுடைய வாழ்க்கை நடந்தது. 4 வருஷம் தாயாரையும் திருத்தாயாரையும் திருத்தகப்பனாரையும் பார்க்க முடியல வெளிநாட்டுல. அப்பெல்லாம் நான் சொல்றது 30 வருடங்களுக்கு முன்னாடி. இந்த மாதிரி தொலைபேசி சாதனங்கள்லாம் கிடையாது. அந்த நீல கவர்ல போடுவோம் ஏர்மெயில். அப்படி இருக்கிறச்சே 4 வருடம் கழிச்சு பிஹெச்டியும் வாங்கிட்டு அங்க போனோம்னா தாயாரும் தந்தையாரும் விருத்தர்கள் அந்த விமான நிலையத்துல வரா, பார்க்கறா, பார்த்துட்டு கையசைக்கிறா. ஆனா பாருங்கோ, அவர்களோ சாஸ்திரத்திலே இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தோன்றது, வந்த உடனே அப்படி திருத்தாயார் உலகம் என்ன வேணா நினைக்கட்டும், இது நடந்திருக்காது. ஆனால் அந்த நிலையத்திலே பையனை பார்த்தாச்சு. அந்த விடாய் 4 வருஷமா பார்க்கலை என்கின்ற அந்த விடாய் வந்தோடனே என்ன பண்றா, உலகம் பழித்தாலும் பழிக்கட்டும் இன்னும் ஓடி வந்து அந்த ஆலிங்கனம் பண்ணிக்கிறா பாருங்கோ. அந்த நிலை இவளுக்கு வந்துடுது. எப்படியானா அந்த திருநறையூர்ல போய் அந்த ஸ்ரீனிவாசனை கட்டி பிடிச்சுக்கணும், அவனே வரேன்ட்டான் வழித்துணைக்கு. ஆக கூடு கிடக்க வாளை உருவி கொடுபோவாரை போலே இந்த தாயார். அப்புறம் ஐயோ, அந்த வாளோட உரை இருக்கு, எப்படி எப்படி இது ஒரு 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 நைச்சியமாக எப்படி பாரு, அந்த உள்ள வாளுடைய உரைய வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு வாழை மட்டும் எப்படி ஒரு வீரனானவன் எடுத்துன்னு போறானோ, சண்டை போடக்கூடாதுன்னு அவனுடைய மனைவி சொல்லியிருக்கா. ஆனா இவன் என்ன பண்றான், வாழை உரைய வச்சுட்டு வாழை தூக்கின்னு ஓடி போயிட்டான். அப்படி இந்த கல்வனானவன் அந்த திருவாலி மணாளன் திருநறையூர் அப்பன் என்ன பண்றான், இந்த பிராட்டிய கூட்டின்னு போறான். அவள் தாயாரையும் மறந்தாள், தந்தையாரை எப்பயோ மறந்துட்டான், முடிச்சு போட்டு வச்சுட்டு இருக்காளாம். இந்த பந்தம் அறுக்க கூடாது என்று அந்த பந்தத்தை அறுத்து, இவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே, வியாசர் சொல்ற, ருக்மணி போடுற, அவளும் ஒரு சாகச செயலை பண்றா. பிராட்டி சீதா பிராட்டியும் ஒரு சாகச செயலை பண்றா. ஏன்னா இந்த அளவு முடியாத எண்ண முடியாத காதல் வந்தா என்னமும் பண்றா. எங்கான பார்த்திருக்கீங்களா, விதர்ப தேசத்திலே வளர்ந்த ஒரு ராஜகுமாரி பீஷ்மகன் எப்படி வளர்த்திருப்பான், ஜனகன மாதிரி வளர்த்திருப்பான். என்ன பண்றா, விட்டா போருன்ட்டு இவன் இந்த எங்க அண்ணா ருக்மி என்ன அந்த சைத்திய ராஜனுக்கு கொடுக்க போறா, சிசுபாலனுக்கு கொடுக்க போறா. அது வரைக்கும் கண்ணனை பத்தி கேட்டிருக்கா. எந்த தைரியத்துல இவ 7 ஸ்லோகம் எழுதி அனுப்புறா. அது அவன் செய்கிற மாய. ஏன்னா துல்லியசீல குண விருத்தாம் என்று ஒரு செயல்ல துல்லியமா இருக்கு, வயோ விருத்தாம் வயசுல துல்லியம், இப்படி இருக்கக்கூடியது. அந்த மாதிரி காதலானது சீத பிராட்டின்னு சொல்றாள், நீங்க என்ன கூட்டின்னு போலன்னா இப்போ விஷத்தை குடிச்சு போயிடுவேன், அக்னியில பிரவேசம் பண்ணி போயிடுவேன். அது சொன்ன மாதிரியே பண்ணும்படி ஆயிடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மலையிலேருந்து விழுந்துருவேன், நீ என்ன கூட்டின்னு போ. அதுக்கு அவளும் ஒரு கதை சொல்றா பாருங்க. நான் பிறக்கறச்சியே எங்க அப்பா எனக்கு ஜோசியம் பார்த்தா, அந்த ஜோசியம் பார்த்த ஜோசியர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் காட்டுக்கு போகும்படி என் வாழ்க்கையில அமையும் சொல்லிட்டார். அதனால அதுவும் பலிக்கணுமோன்னு, அந்த பிராமணோத்தமனுடைய வாக்கும் பறிக்கணும், அதனால என்ன கூட்டின்னு போங்கன்னு அவளும் ஒரு விதமா மடல் பண்றா. சாகச பிரவிற்த்தின்னு பேர். உரையில எடுத்தா இதெல்லாம் சாகச பிரவிற்த்தி. அதுவும் சேத்தனம் பண்ணக்கூடாது. எது எப்படி நாம எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் இந்த சக்கரவர்த்தி திருமகனோடு இருக்க வேணும் என்கின்ற ஒரு அவா அந்த விடாயினால பண்றா. அப்படி கூடு கிடக்க வாழை உருவி கொடுவா போலே இவ வாழை மட்டும் உருவிண்டு போயிட்டானா. இந்த கள்வன் கொள் யான் அறியே, நீ என்ன அந்த கள்ளத்தனம் பண்றான், கள்வன் கொள் யான் அறியேன், கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்குல் எந்தன் மடமானினை போதவென்னு. அந்த காதல் வருது பாருங்க ஆழ்வாருக்கு. கள்வன் அம்மா பாடுறா, தாய் முதல்ல எடுத்தது தன்னிலையாக பாடாது, தலைவி நிலையாக அந்த நாகை சவுந்தரராஜனோட அழகுல ஈடுபடுறா. அழகுல ஈடுபட்ட உடனே நான் ஒரு நாடகமா சொல்லின்னு வரேன், ஒவ்வொரு பதிகமா சொல்றதுக்கு அவகாசம் இல்லை, அதனால நான் கோத்து சொல்றேன்.
அப்படி அந்த அழகனுடைய அச்சோ ஒருவர் அழகியவா என்ன அந்த அழகு இன்னைக்கும் ஒரு அழகு, இன்னைக்கும் ஒரு அழகு, இன்னைக்கும் ஒரு அழகு நாகி சௌந்தரராஜன். அந்த அழகுல ஈடுபட்டவனே இவனை போனோன்றான், எம்பெருமானோட மாயை பண்றான், இவளை வந்து கூட்டிட்டு போறான். அப்ப அம்மா உணர்றா, ஐயோ என்ன பார்த்தா பொண்ணை காணமே லபோ திப்போன்னு அடிச்சுக்கிறா. அப்போ பட்டர் சொல்றாராம், இது என்ன பெரிய விஷயம், பெண்ணை காணவில்லை பெண்ணை காணவில்லை என்று ஊராரிடத்திலே கூப்பிட்டால் ஊரார் போக மாட்டாரா, இது என்ன இவ பெருசு படுத்துறா, யாரோட போயிருக்கான், எம்பெருமானோட தானே போயிருக்கான். ஆனா இவ என்ன நினைக்கிறா, கல்வன் அம்மா வாஞ்சை என்ன பண்ற, ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே, கல்வன் கொள் யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து, தாய்ப்பாசனம் பாருங்க, அங்க காதல் தாயான நிலையிலே எம்பெருமானிடத்திலே காதல். எதனால் என்றால் தன் பெண் நல்ல இடத்துல போனணும் என்ற ஒரு அந்த அந்த ஆசை, அதுவும் ஒரு காதல் தான். கள்வன் கொள் யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்கொல் எந்தன் மடமானினை போத என்றுனா வான், நீ பாட்டுக்கு வான்னு மயக்கி கூட்டின்னு போயிட்டான். வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை விற்ற கன்று அள்ளலம் பூங்கழனி அணியாளி புகுவர் கொலோ. என்ன பாட்டு, 10 பாட்டும் அணியாளி புகுவர் கொலோ. போனத்தான் போனா, எங்க போறான்னு ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு போக கூடாதா, பாடுறச்சே நமக்கு புல்லரிக்குது. கள்வன் கொள் யானறியன், மனத்துல கவர்ந்துட்டானே, மனத்தை அப்படியே கவர்ந்துட்டான். இன்னைக்கும் நம்மளை அந்த அழகு மலியும் சுடரொளி மூர்த்தி, அப்புறம்தான் அவன் பண்ற மாயம், அப்புறம் அவன் குணம். இந்த என்ன குணம் வருது, அது ஆழ்வார் பாடல, ஏன்னா இது அகப்பொருள் காவியம். இந்த பாட்டை எடுத்தா அந்த அவனுடைய குணம் என்ன வருது, ஐயோ இந்த கிருபை, இவனை காக்கணும், இந்த சேத்தனன் என்னுடையவன், அவன் என்னிடம் வர வேண்டும் என்று நினைக்கிறான். அதுவே போரும், அதுவே போரும். நாம் எடுத்துக்க வேண்டும் என்கின்ற அந்த அவனுடைய சௌலபியாதி குணம், நிர்ஹேதுக கிருபை அருள். இந்த பிராட்டிக்கு, இந்த தாயாருக்கு, இந்த தோழியருக்கு எம்பெருமானிடத்திலே அளவு எண்ண ஒண்ணாத அன்பு, அவனுக்கோ அருள். ஆக வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்ட கன்று அள்ளலம் பூங்கழனி அணியாளி புகுவர் கொல. சரி போனத்தான் போனா, ஒரு சீட்டு வச்சுட்டு போக கூடாது, எங்க போனான்னு தெரியலையே, பக்கத்துல இருக்கிற திருவாலிக்கு தான் போயிட்டானா இல்லையா எங்கேயோ ஓடி போயிட்டானா தெரியலையே, என்ன அணியாளி புகுவர்களோ என்று தாயார் கதர்றா. இதுக்கு என்ன காரணம், அந்த காதல் எப்படிப்பட்டதான காதல், நம்ம இவ்வளவா இவ்வளவா அமெரிக்கா தேசம் அளவா, பாரத தேசம் அளவா, இல்லது அப்பாலுக்கு அப்பாலா எப்பாலுக்கு எப்பாலா இருக்கக்கூடிய இவ்வளோ நிலப்பரப்புமா என்ன, ஆழ்வார் அதையே சொல்லிவிடுறார். எப்படி காதல், நான் சும்மா இப்படி பசல நோய் போட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்கிட்ட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எனக்கும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய காதல் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று கண்டதுவே கொண்டு எல்லாரும் கூடி. நீங்க என்னமோ என்னுடைய எனக்கும் அவனுக்கும் காதல்னு தெரிஞ்சு போச்சு, அதுவும் மறைச்சுதான் வச்சிருந்தேன். என் தோழி இருக்காளே, ரொம்ப சில்மிஷம் பண்றவா, என் வாயில அப்படியே கமுகு. குட்டநாட்டு திருப்புலியூர்ல நான் போனேன் எம்பெருமான பார்க்கணும்னு, போன உடனே என்னுடைய அதரங்களானது சிவந்து போச்சு. அங்க கமுகும் வளர்றது, அந்த கமுக முன்னாடியே அவன் பழுக்க வச்சுட்டான், அதை மட்டும் பழுக்க வச்சானான்னு பார்த்தேன்னா என்னுடைய அதரத்தையும் பசலையாலே பழுக்க வச்சுட்டான். இதை எப்படியோ என் தோழி பார்த்துட்டா, போழி எங்க அம்மாட்ட கோழி மூட்டி விட்டுட்டா. அதனால அவர்களுக்கு தெரிந்து விட்டது. எப்படி போறது பாருங்க இந்த ஆழ்வாருடைய காதல். ஒருத்தருடைய பாட்டை எடுத்தேன்னா இப்ப ஆழ்வார் நம்மாழ்வார் எடுக்கிற 2 பேர் தான் பிரதானமாக தன்னிலை போய் ஞானத்திலே தன் பேச்சு பேசி பேசி ஓய்ந்து போய் பிரேமத்திலே தலையெடுக்க பிரேமத்திலே பெண் பேச்சாக பேசுகின்றனர். 27 பதிகங்கள் 2 பேர், அதுலயும் எவ்வளவு சாமியம் பாருங்க. நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் 27 பதிகங்கள்னா, மடல் ஒரு பாட்டு, சிறிய தரமடல் ஒரு பாட்டு, பெரிய திருமல் ஒரு பாட்டு, இருந்தாலும் பதிகம்னு சொல்லிக்கிறேன் அந்த உரையாடலுக்காக. ஆக 27 பதிகங்கள் பெண்ணான தன்மையிலே அந்த காதலை, எப்படிப்பட்டதான காதல், பிறர் திருத்தவும் திருந்த ஒண்ணாதபடியான அந்த காதலை 27 விதமாக அவர்கள் காட்டுகின்றனர். அதுல ஒண்ணு இது, அந்த கமுகு செவந்து போச்சே, குட்டநாட்டு திருப்பி அழகான திவ்ய தேசம், அங்க பாக்கெல்லாம் வளர்றதான். அந்த காலம் இல்லா காலத்திலே இந்த பிராட்டி வந்துட்டாலே என்ன, அது பூரித்து போகிறதான். அதுவும் எம்பெருமானுடைய மாயம், பூரித்து போய் சீக்கிரமே பழுத்து போச்சு, பாக்கு பழுத்து.
அந்த பழுத்த நிறமானது செவ்வாயானது இவளிடத்திலே வந்து இது எம்பெருமான் அங்க சரி கமுக மட்டும் பழுக்க வச்சேனே என்னை உடையவள் எனக்கு உடையவள் அவள் என்னையும் உடையவள் அப்படிப்பட்டவளுக்கும் இந்த அதரம் இப்படி இருக்கே பாக்கு பாக்கு மாதிரி கமுகு மாதிரி இருக்கே அதையும் சிவக்க வைக்க வேணுமா அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டவல்லவோ என்ன ஏன்னா இவன் தான் ரசிகன் ரசிக மணி ரசோ வைசக ரசக்கு ஹேவாயம் லப்த்வா ஆனந்தோ பவதி உபனிஷத் சொல்றது இவன் தான் ரசங்களுக்கெல்லாம் இருப்பிடம் இவன் தான் ரசிகன் பரம ரசிகன் இந்த இந்த சேதனன் இந்த பிராட்டி இடத்துல இங்க நம்ம என்ன சொல்றோம் பரகால நாயகி வரா அவளுடைய அதரங்களை சிவக்க வச்சுட்டான் சிவக்க வச்ச உடனே எப்படி அவ சொல்றா என் காதல் எப்படி தோழி கிட்ட சொல்றா இவ என்ன காதல் என்னுடைய காதல் எப்படி தோழி பாட்டுது என்று கருமாணிக்க மலை மேல் கருமால் திறத்து ஒரு கன்னிகையாம் மாறன் உருமா கலவி உரைப்பால் திறமாக அந்நியருக்கே ஆகாது அவன் தனக்கே ஆகும் உயிர் எம்பெருமானுக்கே ஏற்பட்டவள் என்னுடைய தோழி இந்த நாயகி என்கின்ற அனர்யார்க சேஷத்துவத்தை வெளிப்படுத்த அவனை தவிர ஏற ஒருவனுக்கும் ஆட்படாள் இவள் என்கின்ற அந்த அந்த நிலைய இந்த தோழி வெளிப்படுத்துறா அப்படி வெளிப்படுத்தே இவளுக்கு எப்படி தெரியுது இவ அவனோட பழுத்து போயிட்டா இந்த அன்பானது பழுத்திருத்து காய்ந்த இருந்த அன்பானது இந்த எம்பெருமானை பார்த்த உடனே பழுத்துடுத்து அதனால் அந்த கமுகும் பழுக்கிறது இவளுடைய அதரங்கள் சிவக்கின்றது இவளுடைய காமம் எப்படிப்பட்டது என்று சொல்றா கண்டதுவே கொண்டு தாயார் தான் சொல்றாங்க கண்டதுவே கொண்டு தீர்ப்பாரையாமினியா அப்படி கண்டதுவே கொண்டு எல்லாரும் கூடி நீங்கள்லாம் என்னமோ கச கச கசன்னு அலர் பேசுறீங்க கூடி கார்கடல் வண்ணனோ என் திறத்து கொண்டு அலர் தூற்றி ஏதோ அவன் மாயம் பண்ணிட்டான் கார்கடல் என்ன அவன் கடல் வண்ணன் இந்த கடலானது எப்படி கம்பீரமா இருக்கு இந்த கடல்னாலதான் வானமே வருஷிக்கிறது அப்படி காருண்யை மிக்கவன் காருண்யத்துவம் அஞ்சாம்பத்து பரத்வ காரணத்துவ வியாபகத்துவ நியந்திரத்துவ காரணத்துவ காருணிக்கத்துவத்தை அஞ்சாவது காருணிகன் பரமகாரகன் பரத்வா காரணத்துவ வியாபகத்துவ நியந்த காருணிக்கத்துவ காருணிக்கம் அப்படியான இந்த குணத்தை உடையவன் ரொம்ப போல 1 மணி நேரம் தான் மாமி கொடுத்துருக்கா என்ன சொல்ல முடியும் இந்த அருளி செயலில இருந்தா மணி போறதே தெரியாது 2 பாட்டை தான் எடுத்து விவரிக்கிறேன் காதலா இப்பதான் பராங்குச நாயகின் இடத்துல வரேன் அவ என்ன சொல்றா ஐயோ அந்த கார்கடல் வண்ணன் என்ன அவன் ஏதோ வந்து என் திறத்து அலர் தூற்றினது முதல் தூற்றித முதல் நீங்க அலர் தூற்றிண்டே இருக்கீங்க நீங்க சொல்ல 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 என்னுடைய காமமானது இன்னும் பெருகிறது பூட்டி வச்சாதான் இன்னும் திருட்டுத்தனமா போகணும்னு நினைக்கிறா இளைஞர்களும் இளைஞர்களும் பூட்டி பூட்டி வச்சா திருட்டுத்தனமா போறோமோன்னு அதே மாதிரி கண்டதுவே கொண்டு எல்லாரும் கூடி கார்கடல் வண்ணனோ என் திறத்து கொண்டு அலர் தூற்றித்தது முதலா கொண்டவன் காதல் உரைத்தில் நான் என் காதலை பத்தி சொல்றேன் நீங்க என்னமோ என்ன பூட்டி பூட்டி வைக்கிறீங்க முதல்ல எம்பெருமானுடைய அழகிலே நாகை சௌந்தரஜனத்திலே சௌந்தரன் ராஜனிடத்திலே இவள் மயங்கினாள் அப்புறம் எம்பெருமான் மாயம் பண்ணி இந்த சேதனனான இந்த பராங்குச நாயகி என்னை சேர்ந்தவள் என்பதற்காக அந்த காலமில்லா காலத்திலே அந்த கமுகை பழுக்க வைத்து அதன் மூலம் இவளுடைய அதரங்களை பழுக்க வைத்து அதுவே ஒரு சிக்னல்னு சொல்றோமே அதுவே ஒரு வெளிப்பாட்டு தன்மையாக வந்து இதெல்லாம் அநீதி தான் அங்கங்க அநீதி வெளிப்பாட்டு தன்மையாக வந்து காலையில்லா காலத்துல அயம் மாசகா புஷ்பித காணனா என்று ஸ்பிரிங்ல தான் அந்த வசந்த ருத்துல தான் காரணமானது பூக்கணும் ராமாயணம் அப்படித்தானே சொல்றது ஆனா இங்க எந்த காலத்துல பூத்ததோ எந்த காலத்துல படித்ததோ தெரியல ஏன்னா அந்த காமம் வந்தா நிலை தட்டுமாறுறது நமக்கு மட்டும் தட்டுமாறல அவனுக்கும் தட்டுமாறுறது அப்படி இருக்கின்ற சமயத்தில இவள் சொல்றாள் ஐயோ எனக்கு என்ன சும்மா என்ன நினைச்சிடாத காதல் வந்துருச்சு அம்மா விட்டு ஓடி போயாச்சு எப்படி கூட்டை விட்டு அந்த உரையை மட்டும் எடுத்துன்னு போறானோ கல்வன் கொள் யானறியேன் என்று கதரும்படி கூட்டின்னு போயிட்டான் அங்கேருந்து குட்டநாட்டு திருப்பலி நாம பரகால நாயகியும் பராங்குச நாயகியும் சேர்த்து சேர்த்து சொல்றேன் அப்பதான் அந்த ருசி தெரியும் இது புதுவிதமான ஒரு அனுபவம் அப்படி இருக்கிறச்ச அப்படி இருக்கின்ற சமயத்துல என்ன பண்றான்னா என் காதல் எல்லாரும் என்னமோ சும்மா நினைச்சுன்றாதீங்க இந்த இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் அப்படிப்பட்டதான காதல் அல்ல ஆண்டுகளுக்கும் இருக்கக்கூடிய காதல் எப்படின்னா அளவே பண்ண முடியாத காதல் நீங்க சொல்றா காதல் உரைக்கில் தோழி நான் சொல்றேன் கேள்வி என்னுடைய அளவு என்னன்னு எப்படி இருந்தா ஆழ்வார் எழுதிட்டு பாருங்க
மண்டினி ஞாலம் முழுவேள் கடலும். மண்டினி மண்களாலே நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஞாலம் உலகமும் அந்த அளவு. இந்த உலகத்தை சுத்தி ஒரு உலகம் ஒரு பங்குன்னா கடல் 3 பங்கு இல்லையா? ஆக முதல்ல என்ன சொல்றா? மண்டினி ஞாலமும் 7 கடலும் நீள் விசும்பும் கழிய பெரிதால். இது என்ன சொல்றா? முதல்ல உலகம் அளவு காதல்னு நினைக்கிறியா? உலகத்தை சுத்தி என்ன இருக்கு? ஆழி இருக்கு, கடல் இருக்கு, 3 பங்கு ஜாஸ்தி. சரி, அந்த 3 பங்கோட இருக்கக்கூடிய உலகமும் கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய அளவு அது மட்டுமா? நீள் விசும்பு விண்ணாடுமே, நீள் விசும்பும் அதையும் தாண்டி சொர்க்கம் தாண்டி எம்பெருமான் திருவைகுண்டம் போய் திருவைகுண்டத்திலையும் 3 பங்கு, இது ஒரு பங்கு, அப்படி 4 பங்கு. இவருடைய பேராசை பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான காதல். கழிய பெரிதால் தென்திரை சூழ்ந்து அவன் வீற்றிருந்த தென் திருப்பேரையில், திருப்பேரை தென் திருப்பேரையில் மகர நெடுங்குழைக்காதன பாடுறச்ச பாடுறா. தென் திருப்பேரையில் சேர்வன் சென்று, நான் திருப்பேரை மகர நெடுங்குழை காதன் மாயனிடத்திலே அன்பு வைத்தேன். அந்த காதல் எப்படிப்பட்டது? மண்டினி ஞாலமும் 7 கடலும் நீள் விசும்பும் கழிய பெரிதாகி. அதையும் தாண்டி தாண்டி என்ன இருக்கோ நீயே கணக்கு போட்டுக்கோ, சில்லியனோ பில்லியனோ சில்லியனோ போடு. அப்படிப்பட்டதான காதல். முதல்ல காதல் எப்படி வந்ததுன்னு சொன்னோம். இது காதல் என்ன பண்றதுன்னா, பிறர் தடுத்தாலும் தடுக்க ஒண்ணாத வழக்கல். அந்த காதல் வந்துருச்சுன்னா அந்த எம்பெருமானுக்கே கண்ணனுக்கே ஆமதுமாம் காமம் என்று அமுதனாரும் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த காதல் வந்துடுத்துன்னா என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. பெதற்றா பாருங்க. தோழி இடத்திலே தாயாராக பேசுறச்சே இப்படிப்பட்ட அளவு, இப்படிப்பட்ட காதல் இருந்தா இதை நீ பிடிச்சு வச்சா என்ன பண்ண முடியும்? ஊர்க்காரர் பிடிச்சு வச்சா என்ன பண்ண முடியும்? ராஜா பிடிச்சு வச்சா என்ன முடியும்? ஒத்தரும் பிடிச்சு வைக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன மயக்கிட்டான். எண்ணருண் நலத்தினால் இணையன் நின்னுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி. கம்பன் அதை அப்படியே வைக்கிறான். கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெற்றா பெறாத உணர்வும். கண்ணோட கண்ணை பார்த்தா முதல்ல கண்ணும் கண்ணும் அப்படியே பேசித்தான். அதுவும் நிக்க முடியல. அந்த க்ஷணம் கூட அந்த கண்ணும் கண்ணும் வந்து பேசுற லைட் டிராவல் டைம்ன்றோமே, அங்க உப்பரிகளை இருக்கா? இவனோ வீதியில நடந்து போறான். அந்த 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 ஒலியானது, அந்த ஒளி, அந்த ஒளியானது அவ்வளவு தூரம் நகரணுமே, அதுக்கு கூட இவர்களுக்கு பொறுமை இல்லையாம். உண்ணவும் நிலை பெறாது, அது கூட இவங்களுக்கு பொறுக்கல. உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கம்பன் சொல்றான், ஆழ்வார் சொல்றார், ஆழ்வார் சொல்றார், கம்பன் சொல்றார், எல்லாம் ஒண்ணுதான். பேசிற்றே பேசும். என்ன பண்றான்? மயக்கிட்டான். என்னத்தை கொண்டு மயக்கினான்? அழகை கொண்டு மயக்கினான். உணர்வும் உணர்வை முதல்ல உண்ணவும் நிலை பெறாது. உணர்வும் ஒன்றிட முதல்ல கண்ணோட கண்ணை பார்த்தான். அதுதான் மயிலும் சுடருடைய ரூபத்தை பார்த்துட்டான். என்ன சொல்றான்? ரூபம் இச்சதி கன்யகாஹா. சாஸ்திரம் சொல்றது பெண்ணுக்கு முதல்ல என்ன பிடிக்கும்னா, அதான் பெண்ணும் பார்க்க போறோம், புள்ள பார்க்க போறோம், படலம் வைக்கிறோமோ, முதல்ல போய் பார்க்கணும். ரூபம் இச்சதி கன்யகான்றா சாஸ்திரத்துல. ஆஹ, கம்பனும் அதை தான் சொல்றான், ஆழ்வாரும் அதை தான் சொல்றார். பொலிக பொலிக வெண்ணுன்னு பாடி மங்களாசாசனம் பண்றார் பாகவதோத்தமர்களுக்கு. அப்படி மங்களாசாசனம் பண்றச்சே கடைசியில் என்ன முடிக்கிறார்? பாகவதோத்தமர்களை மங்களாசாசனம் பண்றியே, அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி பண்றான்? கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியார் கருள் செய்யும். அங்கதான் சொல்றாரு. எப்படிப்பட்டவன்? ஏன்டா அவன் அருள் பண்றான்னா, அவனுக்கு மூணு ஆட்ரிபியூட் இருக்கு. மலியும். எங்கேயோ பாகவதோத்தமர்களை பாடுறச்சே கூட ஆழ்வாருக்கு அந்த காதல் தான். பாகவதோத்தவர்களிடத்திலையும் காதல். ஆனா இங்க எம்பெருமானை பத்தி அங்க பாகவதோத்தவர்கள் பார்த்து பொலிக பொலிகவென்னு பூமகள் கேழ்வன் மலிவுதனை கண்டுகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருந்திய மாறன் சொல் மருந்தாக போகும் மனமாசு. அப்படி எம்பெருமானே உனக்கு என்ன ஔதாரியம்பா! ஐயோ, நன்னாது இப்படி இருக்கக்கூடிய நன்னார் உலகத்துல எல்லாரும் இப்படி உன்னை பழிக்கிறாளே, நான் ஒத்தந்தான் அப்படி என்ன தட்டு மாதிரி போறேன்னு நினைச்சேன். இவாள்லாம் எனக்கு என்ன, நான் திருந்தினா மாதிரி திருந்துவார்னு திரும்பி திரும்பி பார்க்கறேன், ஒருத்தரும் திரும்பி பார்க்கலையே. நன்னாது மாலடியை நானிலத்தோர் வல்வினையால் எண்ணாரா துயர் விளைக்கும். ஐயோ, இப்படி துயரப்பட்டு இருக்காளே, இது என்ன உலக இயற்கை. 5ஆம் பத்து 4ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி. அப்படி ஐயோ இப்படி இருக்காளே, இவாளை திருத்தணும்னு பார்த்தேனே, திருத்த முடியலையே. அப்புறம் சொல்றாரு, ஓகே, நான் எம்பெருமானை பத்தி அந்த பரத்துவத்தை பற்றி சொல்ல போறேன், திருச்செந்தூருக்கு போகாதீங்க, ஆழ்வார் திருநெறிக்கே வந்து நில்லுங்கோ என்று சொல்லி, ஒன்றுமிலை தேவு இவ்வுலகம் படைத்தமால் அன்று என ஆறும் அறியவே நன்னாக மூதலி பேசியருள்
மொய்மகிழோன் தாழ் தொழவே என்ன இவன் தானப்பா பரத்துவம் சொல்லி இவங்களை திருத்தறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தியே, அந்த பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தே என்ன 4ஆம் பத்தை முடிச்சு 5ஆம் பத்தில் ஆரம்பிக்கிறச்சு எம்பெருமானுடைய ஔதாரியத்தை பாரு. கையார் சக்கரத்து கையாரும் சக்கரத்தோன் காதல் எண்ணிக்கை இருக்க பொய்யாக பேசும் புரைநுரைக்கு என்ன எம்பெருமான் தனக்கு செய்த ஔதாரியத்தை சொல்றார். அப்படி ஔதாரியத்தை சொல்லினு இந்த ஔதாரியம் எனக்கு பண்ணியே இதே மாதிரி மற்றவர்களுக்கும் பண்றியே, அப்படி பண்ணினத்தனாலே இங்க ஆழ்வார் திருநெறி பூரா உன் பாகவதோத்தமர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி பொலிக பொலிகவென்னு போயிற்று வள்ளியுற் சாபம் என்று பாடி பொலிக பொலிகவென்னு பூமகள் கேழ்வன் மலிவுதனை கண்டு வந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருத்திய மாறன் சொல் மருந்தாக போகும் மனமாசு என்று சொல்றார். ஐயோ இப்படிப்பட்ட இருக்கியே, உன்னை நான் இப்ப பாவுகமா தான் நான் மானசீகமா தான் அனுபவிக்கிறேன், உன்னை நான் பாகிய சம்ஸ்லேஷம் பண்ணணும், உன்னை நான் கட்டி பிடிக்கணுமேன்னு சொல்றச்சே திருப்பியும் காதல் வந்தது. ஏராளும் இறையோனும் என்று 4ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியில ஐயோ உனக்கு ஏத்தவன் நான் அல்லப்பா, எப்படிப்பட்டவன் ஏராளும் இறையோனும் திசைமுகனும் உன்னை வந்து வந்து தொடராளே. ஏறு திருவுடையோர் ஈசன், ஏறு திருவுடைய ஈசனுக்கு ஈசன் உகப்புக்கு வேறுபடில் என்னுடைமை மிக்க உயர். ஐயோ நான் உனக்கு நீ என்ன வேண்டான்னு வச்சுட்ட, என்னமோ தெரியல, உனக்கு நான் உபயோகப்படாத இருக்கச்சே என் அழகு என்னத்துக்கு மணிமாமை குறைவிலாம் ஒழிஞ்சு போட்டேன். எனக்கு இந்த அழகு வேண்டாம், என்னுடைய குணம், என்னுடைய ஸ்தனங்கள் வேண்டாம், என்னுடைய ரூபங்கள் வேண்டாம், என்னுடைய சௌந்தரியம் வேண்டாம், எல்லாம் பயனில்லா போச்சு என்று கைப்பிடித்து வருந்தி நிற்கின்ற சமயத்திலே எம்பெருமான் என்ன பண்றான், அச்சோ என்ன எம்பெருமான் அப்படி உட்காந்துருக்கச்சே நான் மட்டும்தான் இப்படி தவிக்கிறேனா என்று சுத்தி முத்தும் பார்க்கிறார். நன்னாது மாலடியை நான் இழத்தே என்று வல்வினையால் இப்படி நான் தான் இப்படி தவிக்கிறேன்னா இவ இன்னும் தவிக்கிறாளே என்று இவர்களை திருத்த வேண்டும் என்று ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்னு நான் முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்னவாதிப்பிரான் நிற்க என்று. அப்பா இவன் தான்ப்பா பரத்துவன், இவன் எவ்வளவு அழகா இருக்கான், இவனை போய் வழிபடு, இவனே தஞ்சம் என்ன இரு என்று சொல்றார். அப்புறம் சொல்லிட்டு ஐயோ நமக்கு இவர்களை திருத்த 4ஆம் பத்து முடிஞ்சு 5ஆம் அந்த காதல் அப்படியே வருது பாருங்க. பரத்துவத்துல சாஸ்திரமா போனாலும் அவருக்கு அந்த இளகிய மனசு, எம்பெருமான் மாயை பண்றான், ஐயோ இந்த லோகத்தை திருத்தறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானே என்கின்ற அந்த ஔதாரியம் தலையெடுத்து நிற்க. அப்புறம் அந்த ஔதாரியம் 5ஆம் பத்திலே 1ஆம் திருவாய்மொழி 5ஆம் பத்திலே இந்த ஔதாரியத்தினாலே வந்த பயன் என்னன்னா 4 பேரை நான் திருத்தினேன், அந்த ஜன சமிருத்தியை பார்க்கிறேனே என்று குளிர்ந்து வரார். அப்புறம் பார்த்தார் இவ்வளோ பண்ணிருக்கானே அந்த மாயப்பிரான், எப்படிப்பட்டவன், என் அரங்கத்து இன்னமுதம் குழலழகர் வாழழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூழழகர், அப்படி இருக்கானே அழகு அழகு அழகு, அந்த ஆதிநாதன் அழகு, அந்த மாழ்வாரம் அழகுதான், ஆதிநாதன் அழகா இருக்கானே என்று திருப்பி அச்சோ என்று மடிபிடித்து உக்காந்துட்டார். இந்த ரொம்ப சந்தோஷம் வந்தா துக்கம் வந்து மாறி மாறி துக்கத்துல ஆரம்பிக்கிறார். நான் அவனுக்கு ஏத்தவன் அல்ல, எப்படி பலவேள் உலகில 1ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியில சொல்லிட்டார், நான் அவனுக்கு ஏத்தவன் அல்ல, என்னமோ அவன் கருணையினாலே வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுற்றங்கூடுருவோர்ந்து தளர் உற்று நீங்க நினை மாறனைமால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே அவன் என்னமோ எனக்கு பரிவு பண்றான், பாங்குடனே சேர்த்தான் பரிந்து அங்க ஆரம்பித்த அந்த இழவு 5ஆம் பத்து 4ஆம் பத்துல வருது. வந்து அச்சோ அவனுக்கு உபயோகப்படாத இந்த ஆத்மாவும் ஆத்மீயங்களும், இந்த உயிர், ஆத்மானா உயிர், ஆத்மீயங்கள்னா இந்த ஒரு ஸ்வரூபம், இந்த 5/4 பங்கு எப்படி 5 அதுல எப்படி இந்த பிருத்திவி அப்பு வாயு தேஜஸ் பஞ்ச அந்த பஞ்ச நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் சொல்றோமோ, அப்படி அந்த அந்த அப்படி செய்யப்பட்ட இந்த உடல் ஆத்மீயங்கள், அது என்ன, என் ஆத்மாவே அவனுக்கு உபயோகப்படாத போது இந்த ஆத்மீயங்கள் என்ன என்று அங்கேயும் வயிறு பிடித்து கை வாங்கி நிக்கிறார். அப்புறம் நிக்கணும் எம்பெருமானுக்கு அங்கதான் பாங்குடனே சேர்த்தான் பரிவு, அந்த எம்பெருமானுடைய கருணை, அது காதல்னால வருது. அவன் இடுகின்ற காதலுக்கு அருள் என்று பெயர், இவள் இடுகின்ற காதலுக்கு அன்பு என்று பெயர், பேரன்பு என்று பெயர். ஆக அப்படி வந்துடுச்சு. அப்புறம் ஒண்ணு ஐயோ இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானே, உலகில இத்தனை பாகவதோத்தமர்களை இந்த சமிருத்தி பாருங்க, இந்த ஜெயந்தி பார்சாரி அம்மங்காள் கூட்டுறாப்பத்தில அப்படிப்பட்டதான இந்த சமிருத்தி அவன் கொடுத்துருக்கானே என்ன திருப்பியும் வியந்து வரவர். அச்சோ இப்படி இருக்கிறவனை நான் பார்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று திருப்பியும்
இந்த ஆற்றாமை பேசி அலமந்தான், இந்த விடாய் அந்த ஆற்றாமை வந்து தவிக்கிறார். திருப்பியும் தவித்து என்ன பண்றார்? தவித்து தவித்து மாசரு சோதியன் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு சீலனை ஆதி மூர்த்தியை நாடியே பாசரவு எய்தி அறிவிழந்து எனை நாளையம் ஏசரும் ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்று திருப்பியும் தாய்ப்பாசரமாக பிரேமத்திலே பெண் பேச்சாக, ஐயோ மாசரு சோதி, அங்கேயும் அழகுதான், அழகா இருக்கானே என்ன, எப்படி மலியும் சுடரொளி மூர்த்தியை மாயப்பிரான் கண்ணனை என்ன 4ஆம் பத்தை முடிக்கிறாரோ, 5ஆம் பத்தி 2ஆம் திருவாய்மொழி முடிக்கிறாரோ, அப்படியே மாசரு சோதி செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரி, அங்கேயும் அழகுதான். ஐயோ குத்தமே இல்லாத இருக்கானே, ஆதிமூர்த்தியா இருக்கானே, பரம்பெருமா இருக்கானே, பாச அரவு எய்தி அவன்கிட்ட அப்படியே பாசரு, எனக்கு அவனை விட்டா பிரிஞ்சு இருக்க முடியாத நிலை, புல்கிச் சென்றேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவிலே அள்ளிக்கொள்ள வற்றே பசப்பு என்று பிரிந்து இருக்க முடியாத நிலையில மனசும் என்னை விட்டு போச்சு, என் உடலும் என்னை விட்டு போயிற்று, என்னுடைய ஆத்மீயங்களும் என்னை விட்டு போயிற்று என்று இருக்கச்சே, அப்படி போறச்சே நான் எப்படியாவது அவனை அடைந்தே தீருவேன் என்று அங்கதான் வரேன். அநீதியான மார்க்கம், அநீதி என்று ஒரு பிரசங்காத்து உபயோகிக்கிறேன். வழக்கல்லாத முறையிலே மடலை எடுக்க உபக்கிரமிக்கிறாள், மடல் எடுத்தாவது அவனை அடைவேன் என்று சொல்றார். நானும் நிறையும் கவர்ந்து என்னை நன்னெஞ்சம் கூவிக்கொண்டு சேணுயர் வானத்திருக்கும் தேவபிரான் தன்னை ஆணை என் தோழி உலகுதோர் அலர்தூற்றி அம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர்து மே. நானும் நிறையும் கவர்ந்து, சின்ன வயசுல இருந்தே இருக்கக்கூடிய என்னுடைய வெக்கம் ஆகிய ஒரு சொரூபம் போயிடுது. அப்புறம் யவ்வன ஸ்ரீயாக புஷ்பவதியான பிறகு வரக்கூடிய கூடுதலான அந்த லஜ்ஜை, அதுக்கு நிறைன்னு பேரு. நானும் நிறையும் கவர்ந்து, முதல்ல என்னுடைய ஆத்மீயங்களை கவர்றான், அப்புறம் என் ஆத்மாவை கவர்றான். நன் நெஞ்சம் கூவிக்கொண்டு, நெஞ்சத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். நீங்க கேட்கலாம், நெஞ்சம் போன அப்புறம் எப்படி எடுக்க முடியும்னா அதுவும் மாயம், நெஞ்சமும் போயிடுத்துன்னா அப்புறம் எப்படி ஆழ்வார் என்ற சொரூபம் இருக்குன்னா இருக்கும். ஏன்னா அதுவும் நம்மை போன்ற பிரகிருதியாலே செய்யப்பட்ட சொரூபமானாலும் அது தனி. அப்படிப்பட்டதான அந்த சேணுயர் வானத்து இருக்கும், உசந்து இருக்கானே, வானத்து இருக்கும் தேவ பிரான் தன்னை, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை எப்படியான உண்மேது ஆணை. ஏன் ஆழ்வார் தன்மேது ஆணை போட்டுக்கல? ஏன்னா தன்னுடைய மனத்தையும் அவன் கவர்ந்துன்னு போயிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆணை போட்டா எம்பெருமான் மீது ஆணை, அல்லது பிராட்டி மேல ஆணை, இல்ல அப்பா மேல ஆணை, அம்மா மேல ஆணை. சின்ன வயசுல சொல்றோம் அம்மா மேல சத்தியம் அப்படின்னு கேட்கிறோமோ. அப்படி இருக்கிறச்ச இவன் என்ன பண்றா? ஒரு தோழி மேல போடுறா. ஏன்னா தோழி தான் நம்ப தகுந்து இருக்கா. இவனோ கல்வன். ஏற்கனவே பரகால நாயகி பாடினதை பார்த்துட்டோம். கல்வன் கொள் யானறியேன் அணியாளி புகுவர்களோ என்ன அணியாளிக்கு போயிடுது. இப்படி இவன் அவனும் பொய் சொல்லி என்னத்தை எடுத்துன்னு போவான்னு தெரியாது, எடுத்துன்னு போயிட்டான். என்னுடைய நெஞ்சத்தை எடுத்துன்னு போயிட்டான். நான் ஒண்ணுமே இல்லாத இருக்கேன், ஏதோ ஒரு சொரூபத்துல இருக்கேன். அது எப்படி நிற்க வச்சிருக்கான்னா எம்பெருமானுடைய மாயம் அவன் வச்சிருக்கான், அவனாலதான் முடியும். அப்படி இருக்கச்சே நான் அவன் மேல சத்தியம் பண்ண முடியாது, என் மேலேயே சத்தியம் முடியாது. ஏன்னா நான் என் கண்ட்ரோல்லயே இல்லையே, என்னையும் அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்ப இங்க யார நம்பலான்னா தோழி ஆணை என் தோழி, நான் உன் மேல ஆணை போடுறேன், நீங்க என்ன வேணா சொல்லிக்கோ, நீ சொல்லிக்கோ, அம்மா சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ. உலகுதோர் ஆயல் அலர் தூற்றி திட்டி தீர்த்து, நீங்க திட்டுங்க, ஆனா உங்களுக்கு மேல நான் திட்ட போறேன், அவனை திட்ட போறேன். ஏன்னா அவனை நான் அடைய வேண்டும் என்று இருக்கின்ற சமயத்துல காலம் தாழ்த்துறானே, அப்படி தாழ்த்தி தாழ்த்தி என்னை இன்னும் வாற்றானே என்று அவனுடைய சொரூபத்திற்கு அது ஏற்றது அன்று என்று எம்பெருமானுடைய சொரூபம். நீதி என்னது? காலம் தாழ்த்தாது இந்த பிரபன்னனை எடுத்துக்கணும், அது நீதி. அவன் அநீதி என்ன பண்றான்? வரமாட்டேங்கிறானே. இவ்வளோ எத்தனை தரும் இது? 5ஆம் பத்து 400 பாட்டு பாடிட்டேன். 1ஆம் பத்துலேருந்து இந்த எழவிடாப்பா, 1ஆம் பத்துலேருந்து இப்படி வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை. ஐயோ என்ன பண்றான்? கூட்டுறான், ஏற வாங்குறான், வான்றான் வேண்டான்றான், வான்றான் வேண்டான்றான். இப்படி பண்ணி பண்ணி தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமால் ஓர்பாதுமின்றி உடன் பிரிய என்ன தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமான். அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி வெறி விலக்கி எல்லாம் போச்சு, இன்னும் வந்த பாடில்ல. அவன் அநீதி செய்கின்றான். அந்த அநீதிக்கு மருந்து அநீதி தான். என்ன சொன்னேன்? அவன் வந்து இந்த பிரபன்னனாகி இந்த சேதனனை ஏத்துட்டு போகணும், போக மாட்டேங்கிறான். தவிக்க வச்சுட்டானே, இப்படி உடம்பெல்லாம் பசல வந்துருச்சு.
எப்படிப்பட்ட பசலை? வெண்சங்குக்கே சபதம் போடுற, வெண்சங்குக்கே பசலை வந்துருத்து. இதுதான் ஆண்டாள் பாசனம் பார்க்கணும். முடிக்கிற தருவாய் வெண்சங்குக்கே பச எம்பெருமான்ட்டே ஒட்டி 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 ஒரு க்ஷணமும் பிரியாத இருக்கான். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். இவன் என்ன பண்றான்? சங்க வச்சுன்னு ஊதறான். அப்ப சங்குக்கு ஆகாரம் என்ன? எம்பெருமானுடைய திரு எச்சில். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். அந்த சங்கு என்ன பண்றது? எப்பவும் எம்பெருமானுடைய ஒட்டின்னு இருக்கு, வாயில இருக்கு. எம்பெருமான் அந்த சங்கு சாப்பிடுறதும் எம்பெருமானுடைய உச்சிஷ்டம். வாயமுதம் கண்படை கொள்ளில் கை கடல் வண்ணன் கைத்தலத்தே. அது எங்க தூங்குறது? சங்கு என்ன கலர்? இதை நினைச்சுக்கோங்க. இப்படி அந்த சங்கு எம்பெருமானோடையே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நித்திய சூரி விட்டு பிரியாத இருக்கு. அதுவே பசலையில வெளுத்து போச்சே. என்ன அது அருளி செயல்? இதுன்னா பாவம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. தூங்கறச்ச கூட அவன் நான் தூங்கணும்னு சொல்றேன், நான் தாச்சிக்கோ தாச்சிக்கோன்னு தன் கையிலேயே வச்சுட்டு இருக்கானே. அப்படி இருக்கறச்சே இந்த பசையினால அந்த சங்க ஆழ்வான் வெளுத்து போச்சே. அப்படி இருக்கறச்சே என்னுடைய நிலைமை என்ன? வான்றான் போன்றான், வான்றான் போடுறான், ஏற வாங்குறான், ஏற வாங்குறான், ஏற வாங்குறான். என் வந்து இப்ப என்ன பண்ண? நானும் நிறையும் கவர்ந்து என் நெஞ்ச என்னை நன் நெஞ்சம் கூவிக்கொண்டு எங்க கொண்டு போயிட்டான்? திருப்பார்கடல்ல கூட வைக்கல. திருப்பார்கடல்ல வச்சா நான் திருப்பியும் ஓடி போயிடுவேனோ, நீங்கெல்லாம் திருப்பி துரத்தின்னு ஓடிடுவீங்களோ என்ன? திருப்பார்கடல் வரைக்கும் போலாம். நம்ம இந்திரனோட நம்ம வசதி தானே பிரபன்னர். அப்படி இருக்கச்ச திருப்பார்கடல் கூட கொண்டு போகலையா? யாருமே போக முடியாத பரமபதத்துல கொண்டு போய் வச்சுட்டான். சேனுயர்வானத்து இருக்கும் எல்லாருக்கும் தலைவன்ப்பா, சொர்க்காதி தேவர்களுக்கும் தலைவன். அங்கதான் அவனுடைய சொரூபத்தை சொல்றான். நான் காதலிச்சவன் சாமானியப்பட்டவன் இல்லை. ஒவ்வொரு பாட்டும் அப்படி கதை வருது பாருங்க. இதுதான் அருளிச்சல், இதுதான் நாடகம், இதுதான் பக்தி காவியம், அகத்துறை இருக்கக்கூடிய காவியம். சேனுழர்வானத்து இருக்கும் தேவபிரான் தன்னை. அவன் மேல ஆணைட்டு சொல்றேன், சொல்ல மாட்டேன். எங்க அம்மா மேல சொல்ல மாட்டேன். நான் மகாலட்சுமி பின்னைகொள் நிலமாமகள் கொள். அதே தொலைவில்லி மங்கலத்தை பாரச்சு இந்த குணம் எப்படி? இவதான் பின்னைகளோ திருமாமகள் கொள்ளோ நிலமகள் கொள்ளோ தெரிய நீ என்ன தோழியே வருந்துறாளாம். ஏன்னா இவளுடைய அந்த அட்டாச்மெண்ட், அந்த ஒற்றி இருக்கக்கூடிய தன்மை, ஒன்று இருக்கக்கூடிய தன்மை அவள்களையும் மிஞ்சிருத்தான். சேணியர் வானத்து இருக்கும் தேவபிரான் தன்னை ஆணையன் தோழி. உன் மேல ஆணைட்டு சொல்றேன், நீயோ திட்டு, அம்மா திட்டு, ஊரு திட்டட்டும். சேனுயர்வானத்து இருக்கும் தேவபிரான் தன்னை. இந்த தேவபிரான் எடுத்துக்கோங்களேன். தொலைவில்லி மங்கலம் பாட்டு இல்ல, இருந்தாலும் நம்ம எடுத்துப்போம் தேவபிரான் வரதுனால. தேனுயர்வானத்து இருக்கும் தேவபிரான் தன்னை ஆணையன் தோழி உலகுதோர் அலர்தோற்றி ஆம் கோணைகள். அவனை நல்ல அவனை வெட்கப்படும்படி. கோணைகள்னா அவன் கோணைகள்னா செய்யக்கூடாத செயல். சோ கோணைகள் செய்து அவன் வெட்கம்படியான செயலை செய்து அவன் செய்வது அநீதி என்று அவனுக்கு புகட்டுவதற்காக அடங்காய்ப்பிடாரியாய். நான் சொல்ல ஆழ்வாரே சொல்ற, குதிரியாய் மடல் ஊர்துமே அடங்காப்பிடாரியாய் அவனை அத்தலையிலே, அத்தலைனா எம்பெருமானிடத்திலே தாழ்வு காட்டுவதற்காக, நம்மள எடுக்கிற அத்தலையிலே தாழ்வு காட்டுவதற்காக, எம்பெருமானை தாழ்வைப்படுத்துவதற்காக இத்தலையிலே தாழ்வை ஏற்றி இந்த ஆத்மாவுக்கு தாழ்வை ஏற்படுத்தி. ஏன்னா இவள் வழக்கமில்லாத ஒன்றை செய்கிற பிரபன்னர் பண்ணக்கூடாது. ஆக வழக்கமில்லாத ஒன்றை பிரபன்னதற்கு சொரூபமில்லாத ஒரு செயலை இத்தலையிலே தாழ்வு ஏற்படுத்தி அத்தலையிலே தாழ்வை உணர்த்தி அதன் மூலம் ஒரு நீதியை பெறுவதற்காக கோணைகள் செய்து குதிரியாய். அப்படி பண்றச்ச என்ன பண்ணுவான்? அடங்கா பிறாய், சொல்றதை கேட்காதவ. அதுதான் ஆழ்வார் சொல்றார், குதிரியாய் மடல் ஊர்துமே யாம் மடல் ஊர்ந்தும் எம்மாடி அங்கை பிரானுடை தூமடல் தன்னம் துழாய் மலர் கொண்டு சூடுவோம். அப்போ என்ன பண்றா?
நான் இப்படி மடல் ஊர்றேனே, இதனுடைய பலன் என்ன, இதனுடைய புருஷார்த்தம் என்ன? அவனுடைய திருத்துழாய் மாலை, அவனுடைய காலில் இருக்கக்கூடிய துகள். தூமடல் தன்னம் துழாய் மலர் கொண்டு சூடுவோம் யாம் மடமின்றி தெரு தெருவே தெரு தெருவோர் அயல் தையலார். தெரு எனக்கு தெரியாத மாமியாத்துக்கும் தெரியாத மைத்துனராத்துக்கும் தெரியாத பாட்டியாத்துக்கும் யாருன்னே தெரியல. தெரு தெருவே. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, ஆழ்வார் தெருல மட்டும் இல்ல, எந்த ஊரானாலும் போறேன். யாராமால் ஊராமால் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறுன்னு வள்ளுவர் சொல்றாரு கல்வி அதிகாரத்துல. அதை புருஷோத்தம நாயுடு இந்த இதுக்கு பயன்படுத்துவார். என்ன யாராமால் எந்த ஊர்டா அவர் கேட்கிறார். எந்த ஊருக்கு போனா தெரியல, ஆழ்வார் திருநிலை கத்தரா கத்தின் எந்த ஊருக்கு போறா? அப்புறம் பரகால நாயகிக்கு தான் போகணும். காரவனை காணும் அளவும் போய் திருவரங்கமே கட்சி ஊரகமே பேரகமே இப்படி போயிட்டே இருக்க முடியுமா? எங்கன்னு தெரியல. எந்த சரி அவர் பார்த்தார் புருஷோத்தம நாயுடு 1950 போட்டாரே ஒரு கோடு. எல்லா ஊரும் மால் ஊர். இதுக்கு எங்கடா இதுக்கு எங்க ஆக்கரம், இதுக்கு எங்க பிரமாணம்னு சொன்னா திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. யாரானும் ஊராம் மால் ஊராம். அவர் சொல்றது யாரானும் ஊராமால். படிச்சிருந்தா எல்லா ஊரும் ஊர் தான் அப்படின்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துல புருஷோத்தம நாயுடு ஒரு பரம வைணவர். அவர் தான் ஈட்ட முதல்ல தமிழாக்கம் பண்ணார். மகா புண்ணியம். அப்படி பண்ணவர் 1950களில் போட்டார். அவருக்கு தமிழ்ல அவ்வளோ பாண்டித்யம், தமிழ்ல ரீடரா இருந்தார். வையாபுரி பிள்ளை இவெல்லாம் இருக்கிற சமயத்துல அவர் என்ன பார்த்தார், இது என்னடா இது, இந்த பராங்குச நாயகியானவள் ஊர் ஊரா போறாளே, இந்த பாட்டு முடியறச்சே எல்லா ஊரும் வைகுந்தோன்ட்டாரு ஆழ்வார், அதுக்கு எங்க ஆக்கறன்னா நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருன்னு சமத்காரமா சாட்டுவா சொன்னார். யாராமால் ஊராமால் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்பதற்கு எந்த ஊரா யாரானும் ஊராமால், எந்த ஊரானாலும் உன் ஊரு எப்போ நீ படிச்சா என்று வள்ளுவர் சொன்னார். இவர் என்ன சொன்னார், யாரானும் ஊராம், எல்லா ஊரும் உன் ஊரு எப்போ மாலூர், ஏன்னா எல்லா ஊரும் மால் ஊர்னு அவர் அப்படி சமத்காரமா சொன்னார். அப்படி அவருக்கு அருளி செயலிலே ஈடுபாடு, அதுவும் ஒரு காதல் தானே. அப்படி இல்லைன்னா மணிப்பிரவாளத்தில் இருக்கக்கூடிய ஈட்ல தமிழ்ல பண்ணணும்னு அவருக்கு என்ன இருக்கு? அதுவும் தமிழ் பல்கலைக்கழகத்துல சைவர்கள் கூட பண்ணாதது. அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பண்ண ஆரம்பிச்சா சைவ திருமறைகளுக்கு இருக்கட்டும். அப்படி அந்த தமிழிலே காதல், அந்த காதல் எங்க வெளிப்படுறது? எம்பெருமானிடத்தில் வெளிப்படுகிறது. யாம் மடம் இன்றிக்கே மடப்பம் பவ்யத்தை. 4 அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு. அச்சம் என்றால் பயம், எதை பார்த்தாலும் பயம். நாணம்னா ஒரு லஜ்ஜ, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாத லஜ்ஜ, அதை நிறை என்று அற்புதம் வைக்கிறார். அச்சம் நாணம். மடம் என்றது பவ்யத்தை. பயிர்ப்புன்னா வேண்டியவற்றை வச்சுக்கணும், வேண்டாதவற்றிலே வெறுப்பு. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பயிர்ப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இது பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, நமக்கு ஒரு புத்தியும் இல்லை. பெரியவாச்சான் பிள்ளை இதை சொல்ற, எப்படி எல்லாம் சொல்லியிருக்கா பாருங்க. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு. பயிர்ப்புன்னா என்ன? அச்சம் எல்லாருக்கும் தெரியும். மடப்பம்னா பவ்யத்தை, சரி. அப்புறம் நாணம் சொன்னா லஜ்ஜை. அந்த லஜ்ஜையும் 2 வகைன்னு சொல்றா. நாணம்னா பிறவியிலிருந்து வரக்கூடிய லஜ்ஜை, அப்புறம் யுவதியான பிறகு அந்த அந்த வயதுக்கு ஏற்ப அந்த ஹார்மோனல் இன்ஸ்டிங்க்ட்ன்றவங்க ஆங்கிலத்துல, அதுக்கு ஏற்படக்கூடிய வருது நிறை. அப்புறம் பயிர்ப்புன்னா தன் காதலனை தன்னிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அந்த காதலனை தன்னிடத்திலேருந்து பிரிவர்களை வெட்டி விட வேண்டும், அதுக்குதான் பயிர்ப்புன்னு பேரு. அதே மாதிரி ஏன் இவர்களுக்கு எம்பெருமானிடத்திலே அமையிறது என்ன சொன்னா, யாம் மடமின்றி, எல்லா வெக்கத்தையும் ஊட்டு, யாம் மடம் இன்றி தெருவுதோர் அயல் தையலார். தெருவுதோர் அப்படின்னா மாமாத்துக்கு போறேன் மாமியாத்துக்கு போறேன் இல்ல, தெரியாதவா ஊருக்கெல்லாம் போறேன், யாருன்னு எனக்கு தெரியாது. தெருவுதோர் அயலார், யாரோ தெரியாதவாள். நான் மடங்க அவளும் என்னை திட்டுறதுக்கு நான் மடங்க, நாக்கு மடங்க முடியாத திட்டுறாளாம். சிசுபாலன் சொன்னா ஒரு 1000 100 வதை சொல்னா, இந்த மாமி இருக்காளே, தெரியாத ஊர்ல இருக்காளே மாமி, இந்த மாமி நான் மடங்க சொல்றாளே, சிசுபாலன் தோத்தான். அப்படி என்ன திட்டினாலும் நாம் அடங்க பழி தூற்றி நாடும் இறைக்கவே சொல்லின்னு போட்டோம். ஆனா எனக்கு என்ன குறிக்கோள்? அந்த எம்பெருமானையே அடைய வேண்டும். ஏன்னா அவன்தான் பரம புருஷன், அவனுக்குத்தான் நான் மடல் எடுப்பேன். நம்பிய காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். ஏன்னா அவனை பார்க்கணும்னா என் ஒரு 2 கண்ணு போராது. அப்படிப்பட்ட சுந்தர பரிபூர்ணன், குண பரிபூர்ணன், காரியத்துல மகா கடிகாரன், சித்தி பரமபுருஷன். அப்படி இருக்கக்கூடிய நங்கையை காண இவனும் சொல்றான். அப்போ நான் நம்பியை, நம்பினா பரிபூர்ணன், நிறைவு இருக்கக்கூடியவன். என்ன நிறைவு? அதையும் காட்டுறார்கள். அப்படி எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அந்த குணங்கள் என்னன்னா அறிவு,
நிறைவு, ஓர்ப்பு, கடைபிடிப்பு. பாருங்க, தமிழை தெரியாத ஒரு ஒத்தரும் இல்லை, நாம் தான் இருக்கோம். தமிழுக்கு இத்தனை எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், ஈட்டுக்காரர் சொல்றார், அப்புறம் அரும்பதக்காரர் சொல்றார். தமிழ வல்லமை, சம்ஸ்கிருதத்திலே வல்லமை, இலக்கியங்களிலே வல்லமை, சாஸ்திரத்திலே வல்லமை. எப்படி இருந்திருக்கிற மூதுவர், எப்படிதான் படிச்சாலும் தெரியல. இதுவே நான் தடுமாறுறேன். என்னைக்கோ படிச்சது, ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம வாசிச்சோம். அதுவே நம்ம கிராகியத்திலேக்கில எப்படியோ எடுத்து சொல்லணும் என்ற ஒரு ஆசை, அந்த அந்த காதல் நமக்கும் அப்படிதான். அதனால இழுத்து பிடிச்சு தேடி தேடி நம்ம சொல்றோம். கோர்வையா வந்துருது எம்பெருமானுடைய அருள் 1 மணி நேரத்துல. அப்படி எம்பெருமானுக்கே இருக்கணும். ஏன்னா இவளுக்கு 4 அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. எப்படிப்பட்டவள்? ஜனக குலத்திலே வந்தவள். 4 உதாரணம் எடுக்கிறார். வேகவதி, உஷா, உலூபை, பிராட்டி. அது எங்க பெரிய திருமடல்ல வரும். இதெல்லாம் கோத்துனாலும் இதே தீசிஸ் பண்ணலாம். அப்படி இருக்கின்ற நிலையத்திலே என்ன, எம்பெருமானுக்கு அறிவு, ஞானம். அவன் தான் நமக்கே அறிவு கொடுக்குறான். அப்ப அவனுக்கு ஞானம் இருக்காதா? ஞானஸ்வரூபம். கடைசியில எப்படி முடிக்கிறோம்? ஆனந்தமயம் தான் முடிக்கிறது. ஒரு உபனிஷத்து எப்படி சொல்றது? ஆனந்தமயம் தான். ஆனந்த் முதல்ல அன்னம் எடுக்கிறது, பிராணம் எடுக்கிறது, அப்புறம் மனோமயம் எடுக்கிறது, விஞ்ஞானம். கடைசியில பார்த்தது ஆனந்தம், ஞானம், ஞானஸ்வரூபன். அப்படி ஞானத்துக்கெல்லாம் இருப்பிடமாக ஞானப்பிரானை அல்லாலிலே ஆழ்வார் முதல்ல மங்களாரசனம் பண்றதே ஞானம்தான். ஞானப்பிரானை அல்லால் நான் கண்டது நல்லதுவே, ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று முதல்ல அப்படி சொல்லிட்டாரா ஞானம். அப்படி அறிவு, அறிவுக்கு அப்புறம் நிறைவு, எல்லா பூர்த்தியும் அவனுக்கு தான். அவனுக்கு அவன்கிட்ட நமக்கிட்டேந்து அவனுக்கு ஒன்றும் பெறக்கூடியது எதுவும் இல்லையாது ஆகிய நிறைவு. 2 இருக்கா எம்பெருமானுக்கு. 3வது ஓர்ப்பு. இது நல்லது, இது கெட்டது. இந்த சேத்தனை இன்னைக்கு ஆட்கொள்ளணும், அந்த சேத்தனை நாளானிக்கு ஆட்கொள்ள வேண்டும் என்று அப்படி அறிந்து, அது அனலைஸ்ன்றோமே ஆங்கிலத்தில், அதுக்கு தமிழ்ல ஓர்ப்புன்னு பேர். அப்புறம் ரொம்ப முக்கியம் கடைபிடிப்பு. தங்கிட்ட ஒரு சேத்தனன் வந்துட்டான்னா உச்சி மோர்ந்து மடியில உக்காத்தி வச்சுட்டு இன்னுமே அனுப்ப மாட்டேன்றான் பாருங்க. கடைபிடிப்பு. அப்படிப்பட்ட பர்த்தாவிடமிடலாம் இந்த பிராட்டி போகணும். இந்த சேத்தனன் எங்க போகணும்? நாம் போறவனுக்கு அறிவு இருக்கணும். நாம் போறவன் எது செஞ்சாலும் நல்லதை தான் செய்வான், விவேகமாக செய்வான், ஓர்ப்பு இருக்கணும். அந்த எம்பெருமான் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்படியான நிறைவு உடையவனாக இருக்க வேண்டும். நாம் அங்க போய் சேர்ந்தா நமக்கு சாஸ்வதமாக ஒரு சேஃப்டின்னு சொல்றோமே, சேஃப்டி நெட், கடைபிடிப்பு, இதனாலும் இருக்கும். இதனால எம்பெருமானத்தில் இருக்கே. அப்படி 4 குணங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே நான் போக வேண்டும் என்கின்ற அந்த பாரிப்பு, அந்த காதல். அப்படி அவனை நினைக்க முடியாமல் போய், அவனை நினைத்து நினைத்து அந்த விடாய் பிறந்து ஆற்றாமை மிகுந்து 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 அதுக்கு ஒரு வேலை போட முடியாத நிலையிலே எதையானா செய்தா எப்படி ஆண்டாள் அடைந்தாளோ, மகனையே கூப்பிடுறான், மன்மதனையே கூப்பிடுறான். பிராட்டி என்ன சொல்றா? நான் அக்னியில ஊழ்ந்துருவேன், விஷத்தை சாற்றுவேன். என்ன சொல்றா? மலையிலேருந்து உருண்டு ஊழ்ந்துருவேன்றா. இவ என்ன பண்றா? ருக்மணி எல்லாருக்கு மேல ஒரு பிடி கண்ணனுக்கே இவ வழி சொல்லி கொடுக்குறா. நான் நாளைக்கு எனக்கு கல்யாணம், ஆனா கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி எங்காத்து வழக்கம் என்னன்னா, அம்பிகை கோவிலுக்கு போகணும். அதுவும் என்ன சொல்றா? நீ அந்தாபுரத்துக்கு வந்தா, அந்தாபுரத்துக்கு வந்தா நிறைய கூட்டம் எல்லாம் இருக்கும். நீ என்ன யோசிக்கிற? எப்படி இவளை நான் கவர்ந்து போகணும்னு நினைக்கிறியா? இவளே கேட்கிறா. நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன், நீ நான் கோவிலுக்கு போவேன், கோவிலுக்கு போய் வரைச்சே நீ உன் சேனை எல்லாரையும் கூட்டின்னு வா. கூட்டின்னு சைத்தியராஜனான சிசுபாலனை வதம் பண்ணு. மகத தேசத்து ராஜன் ஜராசந்தன் அவன், அப்புறம் சால்வ தேசத்து ராஜன் இவாள்லாம் இருப்பா. இவாளுக்கெல்லாம் டிமிக்கு கொடுத்து, என் அண்ணாக்கு டிமிக்கு கொடுத்து என்னை கூட்டின்னு போய். இவ எப்படி கெட்டிக்காரி பாருங்க. இவ என்ன சொல்றா? மடல். அதோட முடிக்கிறேன். இவ என்ன பண்றா? ருக்மிணி பண்றதுதான் எல்லாத்தோடையும் பெரிய மடல். என்ன நீ ராட்சச விவாகம் பண்ணிக்கோன்றா. அதான் ரொம்ப முக்கியம். நினைச்சு பாருங்க. என்ன நீ ராட்சச விவாகம் பண்ணிக்கோ என்று அவளே வழிகாட்டி கொடுக்கிறா. எப்படிப்பட்ட உத்தம ருக்மிணி மாதா, ஜெகன் மாதா. அவ என்ன சொல்றா? என்ன ராட்சச விவாகம் பண்ணிண்டானா என்ன நீ தூக்கின் போ. மாம் ராட்சசேன விதினோத்வஹா வீரிய சுல்கம். முழு ஸ்லோகம் மறந்து போச்சு. ஆஹா, மாம் ராட்சசேன விதினோத்வஹா, ராட்சச விதியை கொண்டு என்ன உத்வகம்னா விவாகம். அதுல என்ன விவாகம்ன்ற வார்த்தை வருது. மாம் ராட்சசேன விதினா உத்வகம் வீர். இதையே கன்யாசுல்கமாக உனக்கு வீரத்துக்கு பரிசா நான் கொடுக்கிறேன், நீ என்ன ராட்சச விவாகம் பண்ணிக்கோ. உனக்கு ராமன் என்ன பண்ணினான்? ராமன் கந்தர்வ விவாகம் பண்ணிட்டான். ஏன்னா கண்ணோடு கண்ணு நோக்கிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தா இவளுக்கும் தூக்கம் வரல, அவனுக்கும் தூக்கம் வரல. அப்படியோட அந்த சந்திரனானது அப்படியே எரியறதான், சுடுறதான். சந்திரன் அப்படியே சுடுறது. இது அப்படியே ஷேக்ஸ்பியர் உள்வாங்கிறார் பாருங்க. நம்ம காவியமா படிக்கிறோம், 2 நிமிஷம்
கூட எடுத்துக்கிறேன். ஷேக்ஸ்பியர் சொல்றார், ஐயோ இந்த இந்த மூன் அந்த என்ன ரோமியோ சொல்றான் பாருக்கும், ரோமியோ சொல்றான், அந்த அந்த உப்பரிகையில் இருக்கா ஜூலியட், அவளை அங்கேருந்து பார்த்துட்டான் ராத்திரி நேரம். ஆழ்வார் சொன்னதுதான் ஷேக்ஸ்பியர் 16ஆம் நூற்றாண்டுல சொல்ற, படிச்சிருப்பேன் நீங்க ரோமியோ ஜூலியட் காவியம். அரைஸ் ஃபேர் சன் அண்ட் கில் தி என்வியஸ் மூன். ஐயோ இந்த 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 சந்திரனானது ஜூலியட்டோட ஒன்று போயிடுறது, அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு அது சுடுறது. ஆக ஏ சூரியனே நீ சீக்கிரம் வா, இந்த ராத்திரி. அதுதான் ஊரெல்லாம் துஞ்சா, அதுவும் ஆழ்வார் எல்லாம் அப்படிதான் காவியம். அப்புறம் என்ன சொல்றாரு, அரைஸ் ஃபேர் சன் அண்ட் கில் தி என்வியஸ் மூன். என்ன ஷேக்ஸ்பியர் நாடகம் போடுறானே, அப்படியானது அந்த காவியம், அகப்பொருள் காவியமானது. சொல்லிண்டே போலாம். இதுல என்ன முக்கியமா சொன்னோம்னா, அந்த சம்பந்த உபாய பலனில் உணர்த்தி, அந்த தைரியம் உணர்த்தி, சம்பந்தம் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தோழி தான் வந்து சொல்றா. உபாயம் அது எம்பெருமானே, அவனுக்கு பாரதந்திரியம், நாம் அவனுக்கு ஆட்பட்டவர், அவனே உபாயம் என்கின்ற துணிவு. சம்பந்த சம்பந்தம் உபாய பயன். பயன் என்ன? புருஷார்த்தம், அவனை அடைவதே புருஷார்த்தம் என்பது தலைவி. சம்பந்த உபாய பலனில் உணர்த்தி, துணிவு, துவரை, பதற்றம். அதான் தாய் பண்ற, இந்த தலைமகள் பண்றா. எப்படியான அடையணும். இது ஆச்சாரிய ஹிருதயக்காரர் சூத்திரம் போடுறார். சம்பந்த உபாய பலனில், இந்த சம்பந்தத்தை யார் சொல்றா? தோழி சொல்றா. அதான அந்த பாக்கு வெளுத்து சவந்து போச்சுன்னு என்று அம்மாக்கு காட்டி கொடுக்குறாளே, உணர்த்தி அந்த துணிவு. இவனுக்கு நீ என்னம்மா பண்ண ரங்கநாதா, உன்னையே நம்பிட்டு இருந்தாப்பா, நீதான் உபாயம், நீதான் உபேயம், அப்படி அல்லவோ அவள் இருந்தாள், அவளுக்கு நீ என்ன பண்ண என்று இந்த துணிவா கேட்கிறா பாருங்க. உபாயத்திலே துணிவு, பயனிலே பதற்றம். சம்பந்தத்தை உணர்த்தி, உபாயத்திலே துணிவு, அந்த பயனிலே துவரை, பயனிலே பதற்றம் ஆகிய இந்த பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி, தாயார், தலைமகள் என்ன பெயர் என்ன? இந்த காதலானது அப்படிப்பட்டது. அப்படி காதல் என்ன பண்றது? எப்படியானா எம்பெருமான அடைவன். ஏன் அடையலாம்னு கேட்டா, எம்பெருமான் என்பது சத்தியம், எம்பெருமான் என்பது சித்தம். மற்ற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, வழக்குக்கு ஒழிந்து பண்ணக்கூடாது. நம்மள்தெல்லாம் லௌகிகமான காமியம், எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடியதான உயர்ந்த காமியம், அதுதான் அல்டிமேட். அதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த ஆத்மா போய் சேர்றது அங்கதானே. ஆக அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த காமத்தை நாம் அடையலாம். இது சாஸ்திர விகிதமே என்று நம்பிள்ளையும் சொல்றார். சாஸ்திர விகிதமான இந்த பக்தி, அந்த காமம் தான் பக்தி, பக்தி தான் காமம். அந்த காமமே பிரபன்னராக இருந்தாலும் இந்த பக்தியை ஒரு சாதனமா வச்சுக்கலன்னா கூட, இந்த பக்தியானது ஒரு பாவ வெளிப்பாடாக, இந்த பக்தியானது ஒரு கைங்கரியமாக, இந்த பக்தியானது இந்த ஆத்ம உஜ்ஜி, அந்த ஆத்ம பொழுதுபோக்கு என்று வைத்து அந்த அனுபவத்திலேயே இருக்கும். கூப்பிடினால் அவன் கூப்பிடும். எப்படியும் இங்க மன்னவர் வைகுந்தம் அடைவது மன்னவர் விதி, அவன் கொடுக்க போறான். ஆனால் இருக்கும் நாள் வரை ஒரு அனுபவம் இருக்கணும்னு, அந்த அனுபவத்திற்காக அவனுடைய நாமத்தை சொல்லணும். நாமம் சொன்னா நாமமே நமக்கு வந்து உபாயம் ஆகாது. இதெல்லாம் ஒரு கைங்கரியமா தான் வச்சுக்கணும். நாமம் உபாயம் இல்லை, பிரபத்தியே உபாயம் இல்லை, அவன்தான் உபாயம். அதுதான் ரொம்ப விசேஷம். தென்னாச்சாரியர்கள் இதுல ஆணித்தரமா இருப்பார்கள். அப்படி நாமம் கூட இல்லை, அந்த பிரபத்தியும் கிடையாது. நான் சரணாகதி பண்றேன், நான் பண்றேன். இந்த சரணாகதி என்பதுமே உபாயம் கிடையாது. அவன்தான் உபாயம் அவன்தான். ஏன்னா நாம் அவனுடைய உடைமை. அப்படி இருக்கச்சே அவன் நம்ம கட்டாயம் கொண்டு போவான். இதுதான் இந்த அவன் நம்மை கட்டாயம் கொண்டு போவான் என்கின்ற உணர்வு எப்படி தெரியும்? சரணாகதி பண்றச்சே தான் தெரியும். ஏன்னா ஆச்சாரிய முக்கியன்னு தெரியும். அதுக்காக அதை பண்றோமே வழியா, இந்த சரணாகதியே நம்மளை கொண்டு போகுன்றது கிடையாது. சரணாகதி பண்ணால் நான் யார், எம்பெருமான் யார், அவனுடைய கடமை என்ன, இந்த ஆத்மாவுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மளை எடுத்துன்னு போறது அவன். நீங்க கேட்கலாம், அப்படின்னா எல்லாரும் போறாளான? போவோம் என்கின்ற அந்த அத்தியவசாயம், அந்த உறுதி வேணும். அது கிடைக்கிறதுக்கு தான் கஷ்டம். அதுக்கு தான் நமக்கு 100 வயசு அவன் கொடுத்து வச்சிருக்கான். மெல்ல 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 கல்லும் கட்டெரும்பு ஊற தேயுமா போல தேயும் என்று சொல்லி. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா அந்த பக்தி. அந்த பக்தியே காமம். கண்ணனுக்காம் காமம் என்று ஆழ்வார்கள் எல்லாரும் தான் சொன்னா, தானான தன்மையிலையும் சொல்லிட்டு போயிட்டா. இப்ப ஆண்டாள்கிட்ட பார்த்தோம், எப்படா ஒரு வெண்சங்கு ஏற்கனவே வெண்ணையா இருக்கே என்று அவர் சொல்றாரு. பார்த்தார் பெரியாழ்வாரை பார்த்தாரா, ஐயோ இவன் என்னை எப்படா மயக்கினான்னு வந்தார் அவர்.
சிறு விரல்கள் தடவிப்படிவார செய்யவாய் தடவிப்படிமாற செங்கண் கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு தவிழ்ந்து கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. ஐயோ என்ன கவர்ந்துட்டான்பா, என்ன நீ குழல் ஊதினியே இப்படி கவர்றியே, நீ கிட்ட வந்து என்ன கட்டிண்டியா என்ன பண்ணுவேன்னு அவரும் காதலிலே வெகு அப்படியே பொசிந்து போற. குலசேகரன் மட்டும் விட்டாரா? வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டு அம்மா. அவர் பாடலன்னா வித்துவ கோட்டே இல்லை. வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளாது உனது அருள். அங்கதான் சொன்னேன், நாம் அவனிடத்திலே செலுத்தும் காதலுக்கு பெயர் அன்பு, அவன் நம்மிடத்திலே செலுத்தும் காதலுக்கு பெயர் அருள் என்று அருளால் அங்கேயும் சொல்வார். கருமாணிக்க மலை மேல அருள் அருள் அருள்னே முடிக்கிறார். ஆக இப்படி இந்த அருளிச் செயலானது எம்பெருமானுடைய காதலை அருளாக வெளிப்படுத்தி நம்முடைய காதலை அவனுக்கு தெரிவிப்பதற்கு ஓர் கருவியாக அருளிச் செயல் அமைகிறது என்று சொல்லி தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.